வணக்கம் நிவேதா. வணக்கம். வணக்கம் திவா. வணக்கம். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் சதீஷ். எல்லாரும் 2 தடவை நானும் சொல்லிக் கொள்ளுங்க, ஏன்னா ஆடியோ அழிய வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோடு ஏன் வரலன்னு எல்லாம் நீங்கள் கேட்கலாம். அதாவது என்ன ஆச்சுன்னா, இப்போ ஒரு கை வந்து ஹெட்செட்டை தூக்குது. ஓகே, என்ன ஆச்சுன்னா அந்த ஜூம் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கல அம்மா வந்து ஓடிட்டு போவாங்க. இன்னொரு கை வருது, அதே கை காப்பெல்லாம் போட்டுருச்சு. போன எபிசோடு வந்து திகட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் நடுவில் எலெக்ஷன் வந்ததால நானே எப்படி சொல்லக்கூடாது, நான் அற்புதமான கண்டென்ட். நீ இல்லடா அந்த எபிசோட்ல. அது வந்து எபிசோட் ஆனால் திருப்பி பேசுகிற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு தெரியல. ஃபியூச்சர்ல டாபிக் பஞ்சம் வரக்குள்ள திருப்பி அதை கையில் எடுப்போம். KGF 3 மாதிரி தட்டி எடுப்போம் வெளியே. சரி, இல்லை இந்த சங்கர் இந்தியன் 3 அப்படியே KGF 3 இந்தியன் 3 கடவுளே அஜித்தே ரிலீஸ் ஆக போதாமே. ஆமாம் ஆமாம், அது வந்து என்னன்னா தலைவனுக்கு விளங்கிருச்சு இது போனி ஆகாது. ஆனால் வளமையாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மாற்றுறது யாருன்னா அமேசான் பிரைம் தான் மாட்டும். ஆமா இல்ல, இது போகாத வண்டிகளை வந்து தள்ளி விட்டுறாரு. கரெக்டாக ஃபுல்லாக அழுதுட்டான் இல்லை 2 3 2 எனக்கு தான் வேணும். அவர் மொத்த வியாபாரத்தில் இறங்கிட்டாரு. அப்போ இன்றைக்கோ நேத்தோ முந்த நாளோ பார்த்தேன். இப்படி அப்படியே இருக்கு, ஏதோ தொழில்நுட்ப கூடாத மாதிரி தெரியுது எனக்கு. அது வந்து வயர் சிக்கல் மறுபடியும் ஆர்டிஸ்ட் தொலைஞ்சா நான் வந்து என்னால் தாக்க முடியாது. அந்த வயர்ல என்னவோ பண்ணுறத பார்த்தோன்னே எனக்கு மனது இருந்துச்சு. என்னன்னா முந்த நாளோ நேத்தோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதாவது எபிசோட் ரெக்கார்டிங்க்கு முந்த நாளோ நேத்தோ பார்த்தேன் இந்தியன் 3 நேராகவே நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்துடும் அப்படின்னு. நெட்ஃப்ளிக்ஸ்க்கா? இந்த நியூஸை நான் பார்க்கலையே. நானும் பார்க்கல. நீங்கள் வந்து போஸ்டரோட போட்டானுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபீடுகள் வேற பக்கம் இதாக இருந்தது. அதனால எனக்கு FB நான் கொஞ்சம் அடிக்கடி போவேன், அதனால எனக்கு பட்டுச்சுங்க கண்ணில். சங்கருக்கு வழங்கிடுச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சங்கர் வந்து பிரம்மாண்ட இயக்குனர் தோல்வி ஒத்துக்கிறாரு. டேய் 2ல ஒத்துக்கலாம் கிடையாது. எப்போ 2ல ஒத்துக்காத அவன் 3ல ஒத்துக்க போறான். 2 ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 சொதப்பிருக்கலாம், ஆனால் 3 வச்சு வாங்குனாங்களே. எனக்கு யார் மேலேயும் கவலை இல்லை. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க OTTல? ஜனவரியில். என்ன எனக்கு யார் மேலேயும் கவலை இல்லை. என்னது நிராக்கே நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னா இந்தியன் 2க்கெல்லாம் நான் கவலையே பட தேவையில்லை பிரதர்னு ஒருத்தன் சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை பாஸ், அவர் வந்து அவர் அப்கமிங் வெட்டிங்க்கு காசு சேர்க்கறதுக்காக இஷ்டத்துக்கு எல்லாத்துலேயும் சைன் பண்ணி போட்டு நெருப்பு மாதிரி ப்ரோட் பண்ணியிருக்காரு. இல்லை அதில் வேற இப்போ இவர் பெட்டி தூக்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃபீஸ் போகிறோம் அந்த மாதிரி வாரம் இல்லை. என்ன நம்ம அங்கிட்ட ஏதாச்சும் ஆஃப் செட் பண்ணுறது இருக்கா? சரி, கலந்த பழக்க தோசத்துக்கு இவனை போட்டு விடு, என்ன செய்யறது? அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி சட்டப்படி தெரியா, அவருக்கு மரியாதை ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவார். பரவாயில்ல, இவன் நாங்கள் ரொம்ப கணக்காக பரவாயில்ல டேலண்டான பொடியை யோசிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு என்னையா நம்ம மதிச்சுக்கிட்டா வாரம்பாரு. கமலை சொல்றியா சித்தார்த்த சொல்றியா? 2 பேரும் இல்லை என்னது நேஷனல் ஹைவே படம் மச்சான், NH4 உதயம் NH4 இவ்வளவு நாளா இவர் அன்ரைட்டா வச்சிருந்தோமே அப்படின்னு கொஞ்சம் இருந்தா வரப்பாரு அப்படின்னு சொல்லி நெருப்பாய் நாள என்னென்ன பண்ணாங்க. சரியா தான் வச்சிருக்கோம். இப்ப சித்தா வருச்சு, எல்லாரும் தங்கமான மனுஷன் எல்லாம் தவறா பேசிட்டீங்களா, இதான் இப்ப இதான் வரேன் சொசைட்டிக்கு நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த நிரா பாட்டு இருந்துச்சு, அது என்ன படம்? நிரா தான் என்ன பண்ணாது வேற மாதிரி. சரி, அந்த இவ்வளவு பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருக்க படத்துல பேர் தெரியாம இருக்குன்னா யோசிச்சு பாருங்க எப்படி படம். அந்த படத்தையும் நான் பார்த்தேன்டா. அதுலயும் அந்த பாட்டு வந்து ஏற்கனவே வந்து ஹிட்டான ஒரு பாட்டு தானே. டக்கர் 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 மெய்யலன் பாத்துறீங்களா? இல்லை ஆமாங்கிற இல்லன்னு சொல்லுதான் இல்லங்கிறத அப்படி ஆட்டல. இல்லன்னு தலையாட்டல, அது ஆமான்னு தலையாட்டுற மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட்டினேன். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க பாத்துட்டீங்கல்ல? நான் இன்னும் பார்க்கல, பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் இந்தியாவில் படத்தை வெட்டிட்டாங்கல்ல. படத்தோட 18 அந்த க்ராப்பிங் மேட்டர் நமக்கு அப்ளை ஆகாது இல்லைன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நடக்காது. நாளைக்கு நான் போனால் பதப்பத்தில் இல்லையா? இல்லை, நான் நினைக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவில் அப்படி வெட்ட மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஜல்லிக்கட்டு சீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெட்டலன்னு அர்த்தம். நான் பார்த்தது வந்து அது எல்லாமே. நீங்கள் 3வது நாளே போயிட்டீங்களே, 3வது நாளுக்கு அப்புறம் தான் இவங்க தூக்கியிருக்கானுங்க. ஏன்னா அதுக்கு பின்னால் ஒரு சீன் ஒன்று இருக்குடா, எனக்கு எவ்வளோத்துக்கு இதுன்னு தெரில. கியூப்ல தானே ரிலீஸ் ஆகுது. கியூப்ல வந்த அப்புறம் நீங்கள் 3 எடிட் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். 3 எடிட்டோ 2 எடிட் ஃப்ரீ போல. அப்போ அவங்க அதை இந்தியாவுக்கு மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவுக்கு பண்ணாமல் இருக்கானுங்கன்னா நமக்கு கேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கியூப் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீமிங் தான். அப்போ அங்கே தூக்கி இங்கே இம்பேக்ட் ஆகுதுன்னா ஆகுது தான். நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஜல்லிக்கட்டு சீன் இருக்கா இல்லையான்றது. படம் பார்த்துட்டு ஓகே நமக்கு எந்த நாளைக்கு போய் டிலீட்டட் சீன்ஸ்ல பாருங்க, இல்லாட்டி அதுல பாருங்க. ஆனா அது இல்ல படத்தோட பார்க்கும்போது நல்லா இருக்கும்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அதுல. இல்ல ஆனா அது வெட்டதுக்கான ரீசன் கொடுத்திருக்கிறது என்னது? இவங்க 3 ஹவர் 1 நிமிஷம் கோட்டை
ஒரு துளி கூட ஒரு இம்மி அளவு கூட குறைக்கல. ஆமாம், அழகான ஒரு படம் தூக்கிட்டானுங்க. ஏன்னு நினைக்கிற? விறுவிறுப்பாக இருக்கணும் இல்லை, 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி ரீல் கண்டென்ட் மாதிரி படம் எடு. உனக்கு 3 ஹவரில் 3.5 ஹவர் போட்டால் கூட இவங்க பார்ப்பாங்க. ஆமாம். கேஜிஎஃப் அப்படி தானே ஓடிச்சு. கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் கேஜிஎஃப் 2 பார்ட்லையும் எடுத்துப்பாரு. 15 to 20 செகண்ட்ஸ்க்கு மேலே எந்த ஒரு ஷாட்டும் நிற்காது. அப்படியா? லிட்ரலி எந்த ஒரு ஷாட்டும் நிற்காது. அந்த எடிட் பட்டனே அப்படிதானா? எடிட் பட்டனே அப்படிதான். அவன் எப்படி வைக்கிறான்னு சொன்னா உனக்கு கண்ணு சொல்லுதா அந்த பாரு இந்த பாரு. ஆனா அது ஸ்லோ மோஷன் அதெல்லாம் போட்டு ஒரு ஈவன் தி ஸ்லோ மோஷன் கிளிப்ஸ் நீ யோசிச்சு பாரு. ஸ்லோ மோஷன் கிளிப்ஸ்ல கூட 25 ஆங்கிள் குயிக் அப்படியே போகும். இல்ல அதாவது இப்போ சொல்ற மாதிரிக்கு அந்த படத்தை எடுத்துட்டு ரீலாவே ஒரு 2000-3000 ரீல் வெட்டலாம் அந்த படத்தை. நான் நினைக்கிற மாதிரி இவங்க படம் எடுக்கும் போதே எப்படியும் திராணியாத்தவங்க ஸ்டோரி வைப்பானுங்க. ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நீ படத்தை யோசிச்சு பாரு. ஆனா அதை நீங்க இதுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. இது சம்திங் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். ஒரு வசனம் ஸ்ட்ரெச்சா ஒரு வசனம் பேசிட்டுக்குள்ள கேமரா ஆங்கிள் மாத்திட்டு இருக்க முடியுமா? அது நிக்கணும். அது அந்த அது ஒரு ரெண்டு பேர்ட்ட ஷாட்னா அதே தான் நிக்கணும். யூ கான் இப்படி சொல்லுவாங்க, லெட் இட் பிரீத் னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் கேமரா பாவிக்கிறதே குறைஞ்சிருச்சு தானே. ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு நீ சும்மா பேனை போடுறது என்ன, இல்லாட்டி நம்ம வச்சுட்டு 360 டிகிரி சுத்துறது என்ன. மேபி அதுதான் ரீசனா இருக்கலாம். மெய்யழகன் வந்து அங்க மேபி அது நெகட்டிவா போறது. அவன் இது வேர்ல்டு வைடாவே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து 30 நிமிடங்களிலிருந்து 1 நிமிடங்களுக்குள்ள ஏதாச்சும் டக்கு டக்குன்னு எங்க கண்ணுக்குள்ள ஐ கேண்டியா வந்துகிட்டே இருக்கணும், இல்லாட்டி படம் போர் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த படத்துல வந்து பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நான் ஸ்பாயில் பண்ண முடியும். ஸ்பாயில் பண்ணிடாதீர்கள் மக்களே. ஏன்னா ஒரு சீன் மட்டும் இருக்கு. சொல்லுங்க. பேசலாம். இப்போ என்னன்னா ஒரு நிமிஷம் அடுத்த 5 நிமிஷத்துக்கு அவங்களோட ஆடியோ கட் பண்ண முடியாது. இல்ல இந்த டிஸ்கார்ட்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு மாமா, டெஃப்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அவங்க பேசுறது மட்டும் நான் டெஃப் பண்ணிக்கலாம். இல்ல நான் அதையும் ஸ்பாயில் பண்ணல. ஒரு முறப்புன்னு சீன் ஒண்ணு இல்லைங்க, என் மைண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரண்டக்க ஜோனுக்கு போயிடும். நீங்க பேசுங்க. அரவிந்த் சாமியும் எனக்கு அவங்களோட பேர் எனக்கு தெரியாது. பட் அது செம. நான் அதுக்கு மேல சொன்னேன்னா சொல்லிடுவேன். இதைத்தான் நீங்க ஸ்பாயில் பண்ற ரேஞ்சுக்கு சொல்லாதீங்களா? இல்ல எனக்கு சொல்ல ஆசையா இருக்குது. பட் ஐ கான்ட். ஆனா அந்த அளவு தூரத்துக்கு இப்ப பொறுமை இல்லைங்கிறது தான் நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு பொறுமை இல்லைன்னு உட்காந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி படத்துக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இப்போ அப்படி தரேன். உண்மையாகவே இப்போ பொறுமை இல்லைன்னு சொன்னால் எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கையில் நீங்கள் எப்படி ஆக்களை எதிர்பார்க்க முடியும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டன்ட். சரி, அதுக்கு அதை விடுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பொறுமையா இருந்தீங்களா நீங்களாம்? சொல்லுங்க. அதே முதல்ல ரெக்கார்டிங் தொடங்கும். இருடாடே எப்பா அந்த புள்ள கேமராவை செட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ரெக்கார்டிங் தொடங்கணும். இங்க இருந்து வெளியே போகணும். இதுக்குள்ள போன்ல சுவிட்ச் போட்டா அதுல ரெக்கார்ட் ஆகுது, அதுல ரெக்கார்ட் ஆகாதா? அதுதான் விஷயம். 3 to 1 வரைக்கும் இருக்கு, டைமர் வரைக்கும் இருக்கு, அதுல போட சொல்லுங்க போங்க. எஸ்பெக்ட் ரேஷியோ எல்லாம் மாத்திக்கலாம். இன்ஸ்டன்ட்டா நடக்கணும்ல எல்லாம். நூடுல்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு கூட 2 நிமிஷம்னா 2 நிமிஷத்துல ஆகுதா? இல்ல ஆனா அது எங்களுக்கு அப்படி வேணும்ன்ற அளவுக்கு. அது இப்ப அடுத்த கட்டம் வந்துருச்சு. இல்ல கப்பா தாரா சுடு தண்ணி ஊத்தி வச்சு நீங்க அடுத்த வேலைய பாருங்க வந்து ரெடி ஆயிடும். அதுவும் வெயிட் பண்ணணுமே சார். இல்ல பட் யூ டோன்ட் வெயிட். இல்ல அதான் விஷயம். இது ஸ்கேரி பார்ட் என்னன்னு சொன்னா இவங்க பைபாஸ் பண்ணிட்டாங்க. இப்ப சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, there are certain things no matter how much you optimize it, நீ வந்து உசுர கொடுத்து இன்ஜினியரிங் சாம்பா எல்லாம் உள்ள போட்டு செஞ்சாலும் சில விஷயங்கள் செய்யறது சில குறிப்பிட்ட அளவு டைம் தேவைப்படும். இப்போ அதுக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது டைம் தேவைப்படுது இல்லை, இதை நாங்கள் 2வது ஆப்ஷனாக வச்சுக்கொள்ளுவோம். மீன் வேல் நீங்கள் இன்னொரு வேலை செய்யுங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் மேகியை வைக்க தேவையில்லை, சுடு தண்ணி கோப்பை இதில் ஊற்றுங்க, ஊற்றிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துட்டு வாங்க, சாமான் ரெடியாக இருக்கும். இப்போ இவ்வளவு ஏன் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு க்ரைட்டீரியாவே அதை யூஸ் பண்ணுறாங்களாம். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெலிவிஷன் ஷோன்னு எழுதி பிச் பண்ணுறீங்க. பிச் பண்ணக்குள்ள அவங்க ஒன் ஆஃப் த ஃபீட்பேக் தே கிவ் இஸ், இப்போ அந்த ஷோக்கு அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் 100% இது சூப்பர் ஷோ அப்படின்னு சொன்னாங்கன்னா வேறு விஷயம். அந்த டாப் டியருக்கு அடுத்த லெவல் இருக்கு இல்லையா, அந்த ஷோஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து செகண்ட் ஸ்க்ரீனாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஷோ வந்து கூட அட்டென்ஷன் கேட்குது அப்படின்னு. அதாவது அவங்களோட அசம்ஷனே என்னன்னு சொன்னால், நெட்ஃப்ளிக்ஸ் இஸ் நாட் ஆஃப்டர் யோர் கம்ப்ளீட் அட்டென்ஷன் ரைட் நவ். நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சோத்தை போட்டுட்டு பார்க்கறதுக்கான ஒரு நீ சாப்பிடும் போது நெட்ஃப்ளிக்ஸ் பாரு, இல்லாட்டி வேலை செய்யக்குள்ள பின்னுக்கு பேக்ரவுண்டில் ஓட விடு. அப்போ இப்போ 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவை எட்டி பார்க்கல உனக்கு ப்ளாட் புரிஞ்சிடணும். உனக்கு தான் உனக்கு 5 நிமிஷத்துக்கு வாட்டி எட்டி பார்க்குற நேரம் பிளாட் புரியுற மாதிரி இருக்குன்னா உலகத்திலேயே ஒரே ஒரு கண்டென்ட் தான்டா இருக்கு, அதை வெளியே சொல்ல முடியாதுடா அப்படி. ஆனால் ஐரானிக்கலி பாருங்க, அதை நீங்கள் கவனத்தை பார்ப்பீங்க. அதுக்கு 378வது பேர் வரைக்கும் போக பொறுமை இருக்கும் உனக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் எது இருக்கு. பட் அது ஒரு பிரச்சனை. இதில் 2 ஆங்கிள் இருக்குது. முதலாவது உண்மையாகவே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். எவ்ரிதிங்ஸ் பீன் ஆப்டிமைஸ் டு அ பாயிண்ட் வேர் பேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஸ்பீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எவ்ரிதிங் எல்ஸ். அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒன்று. 2வது
நீங்கள் டக்குன்னு ஒரு வேலையை செய்யலைன்னு சொன்னால் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி மற்றப்பவும் கூட்டு போகிறதுக்கு இன்னும் 1000 சம் பக்கத்துல இருக்கு. அப்போ உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறது அதை சில பேர் சொல்லுவாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் சில ஆக்களை சொல்லுவாங்க, ஒருத்தன் எப்பயா செட் ஆக வரும், அப்படி செட் ஆக வார அன்னைக்கு அவனை வச்சு அவனோட ஃபுல் கதையும் கேட்டுருவோம் நான். ஏன்னா இப்போ விட்டு அவனை பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே ஆச்சு. இந்த 30 செகண்ட் ஏன் கூட இந்த ஆப்பில் இதை பாருங்க தம்பி, இதை பாருங்க தம்பி, இதை பாருங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வேலையை செய்கிற நேரத்திலேயே இதை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வேலையை செய்யலாம். இப்போ இதை டைம் ஆப்டிமைஸ் பண்ணுறது தானே இது சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக எண்ட் ஆஃப் தி டே இந்த டைம் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? என்ன சாதிக்க போறீங்க? ரீல்ஸ் பார்க்க போறீங்க, டிக்டாக் பார்க்க போறாங்க. இப்போ இந்த ரீல்ஸ்லயுமே இவங்க எப்படி ஹூக் இந்த ஃபர்ஸ்ட் இந்த நார்மலாவே யூடியூபே அதான் இது பண்ணும். உன்னோட ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ் நீ ஹூக்கா வச்சுக்கோ, அப்பதான் அவன் வந்து பார்ப்பான். அப்படி எப்படி தெரியுமா, இந்த ரீல்ஸ்லயே ஹூக் வைப்பாங்க. ரீல்ஸே ஹூக்கு தான் 30 செகண்ட் தான். இந்த அளவுக்கு அநியாயம் சொன்னால் ஒரு 2.5 நிமிஷம் மூவி ட்ரெய்லர் இப்போ இந்தியாவில் கொஞ்சம் குறைவு, அது நார்த்தில் கொஞ்சம் இருக்குது, சவுத்தில் பெருசாக இல்லை. ஏன்னா சவுத்தில் ஆடியன்ஸ் டேக் ட்ரெய்லர்ஸ் வெரி சீரியஸ். நார்த்தில் கொஞ்சம் இருக்குது. ஜென்ரலாக இப்போ ட்ரெயிலர் கட் எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ட்ரெயிலர்ட்ட பிவட்டல் மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒருத்தந்த கழுத்தை வெட்டுறது, குத்துறது, குண்டு வெடிக்கிறது, அதெல்லாம் டக் டக்குன்னு ஹைப்பராக கட் பண்ணி ஒரு 10 செகண்ட் முன்னுக்கு போடுறாங்க. மூவி ட்ரெய்லர்ஸ் பெரிய ஸ்டூடியோஸ் செய்கிறாங்க. ஒரு வார்னர் பிரதர்ஸோ டிஸ்னிக்கோ இதை ஃபைட் பண்ணி இல்லை ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் நவ் அதுன்றதுக்கு ஒரு 10 செகண்ட் சானிக்கு வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எஸ் என்ன சொல்றான்னு சொன்னா போயிடாங்க உள்ள கண்டென்ட் இருக்குடா போயிடாதா. இது இந்த 30 செகண்ட் ரீல் என்னன்னா, நீங்கள் வந்து 2 நிமிஷத்துலேயே இந்த பஜ்ஜி செய்யணுமா? ஆமாம், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வெங்காயத்தை 15 நிமிஷமாக வெட்டிக்கோங்க. டேய் அது வெட்டுறதுக்கு அங்கே 15 நிமிஷம் ஆகுதுல்ல, இதை நீ 30 செகண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள்? இல்லை அவங்க அந்த 2 நிமிஷம் ரெசிபியெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் அவனோட அசம்ஷன் என்னன்னு சொன்னால் அந்த ரெசிபிக்கு தேவையான ரெடியாக வெட்டி வச்ச வெங்காயம், ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்ச மிளகு, இதெல்லாம் நான் செய்யவே பார்த்து சாகுறேன். இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு சமையல் ப்ரோக்ராம்னு காட்டினீங்கன்னு சொன்னால் அவங்க வெங்காயத்தை எடுத்து அது உரிக்கிற வரைக்கும் இருந்து பிறகு கிழங்கு வெட்டி, இப்போ அதே ரீல் ஆக்கணும்னு இந்த சத்தம் மட்டும்தானே வருது. எனக்கு இந்த இந்தியன் ஏஎஸ்எம்ஆர் ஏதோ ஒரு சேனல் இருக்கு, இந்த கரண்டியில வச்சு இது இப்ப எல்லாம் அதுதான் அந்த சத்தத்துக்கே ஒரு மாதிரி. எனக்கு அது ஒரு பக்கம் எனக்கு புரியுது என்னன்னு சொன்னா, இப்போ எனக்கு ஒரு ரெசிபி டக்குன்னு பிடிச்சிக்கணும் அப்படின்னா எனக்கு டக்குன்னு இதை எடுத்து ஃபோனை பார்க்கல இப்படிதான் எங்க ஊர்ல அப்படின்னு ஆரம்பிக்காம ஐம் ஹாப்பி அபவுட் இட். பட் அட் த சேம் டைம் அந்த கண்டென்ட்டும் இருக்கணும். இது 2 விதம் இருக்கு. எடுத்தோடனே கண்டென்ட்டுக்குள்ள போறது வேற, கண்டென்ட்டையே சுருக்கிறது வேற. புரியுதா? இப்போ உனக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டோட ஃபோனில் என்ன ஆச்சுன்னா, ஆண்ட்ராய்டு வீடியோ போகுது, ஆண்ட்ராய்டு டு ஐஃபோன் வந்து வீடியோ போக மாட்டேங்குது, பிளர் ஆகுது. இதை நான் எங்கேயாச்சும் போய் சர்ச் பண்ணேன்னா, உங்கள் அம்மாவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்பாவை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. டேய் நேராக விஷயத்துக்கு வாடா. இல்லை இது எனக்கு கிட்டத்தில் நடந்துச்சு. இது வந்து நான் வந்து போயிட்டு ஏதோ ஒரு மைக்ரோசாஃப்டில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை எதுலேயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு என்னமோ, அதாவது என்னென்னு சொன்னால் இதை செய்யணும் ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்று தான். அந்த 3 ஸ்டெப் ப்ராசஸை நீங்கள் எங்கே போயிட்டு செட்டிங்ஸில் இதை கிளிக் பண்ணணும் தான் சொல்லணும். now if you take Microsoft has various இப்படி அந்த வீடியோ 5 நிமிஷத்துக்கு பார்க்கறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. she is not only a queen but also நான் அதுக்கு எல்லாருமே அந்த கண்டென்ட்டை அதுக்கு, அதாவது நீ எனக்கு காசு வாரத்துக்கு நீ வழியை செய்யணும், விஷயத்துக்கு போயிடணும், தேவையில்லாததெல்லாம் இல்லை. இப்போ அதுலேயும் வந்து இப்போ அதுலேயும் நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணி ஆக்களை ஏமாற்றவும் முடியாதுன்னா இப்போ அதுலேயும் யூடியூப் அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் வீடியோ சீக் பார் எழுத்தீங்கன்னா எல்லாம் எங்கே பார்க்குறாங்க இருக்கும், மோஸ்ட் பிளேட் இங்கே தான் மேட்டருக்கு. அதை விட ஒரு படி மேலே நீ கூகுளில் சர்ச் பண்ணனா அவன் யூடியூப் வீடியோ போட்டு கரெக்டாக அந்த இடத்துல இதில் தான் தொடங்குது, நீ தேடினது இதில் தான் இருக்குது, அங்கேயே போய் கிளிக் பண்ணி பார்த்துக்காமா. சரியா? நீ அப்போ 5 நிமிஷத்துக்கு அம்மாவை லைக் பண்ணுங்க, அப்பாவை கமெண்ட் பண்ணுங்கலாம் 10 பைசாவுக்கு பிரயோசனம் இல்லை. இது எப்படின்னா 2 பக்கம் ஷிஃப்ட் இருக்குல்ல. ஒன்று நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் தேவைப்படுறதுன்றது, ஆனால் தேவையான விஷயங்கள் பண்ண மாட்டேங்க. அட்டை எல்லாம் காட்டுறாங்க தானே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த அட்டை பாருங்க. இந்த விஷயங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்றாக்கள் மச் மோர் சக்ஸஸ்ஃபுல். நீ அந்த வீடியோ எஸ்ஸே பண்ணுவாங்க 40 மினிட்ஸ் 1 hour, அவங்க எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு எதை பற்றி பேச போகிறோம்னுட்டு அடுத்த 2.5-3 மினிட்ஸ் ப்ரோமோ கண்டென்ட் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருமே பார்ப்பாங்க, பிகாஸ் தே வேல்யூ த கண்டென்ட். யூடியூப் வந்ததே லாங் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு தானே. சரியா? அதுக்கப்புறம் இப்போ ஷார்ட்ஸ்னு கொண்டு வந்து இப்போ ஷார்ட்ஸ் 3 நிமிஷம் வரைக்கும் போடலாமா? இதானே முதலடி பண்ணி. இல்லை இப்போ இதில் மற்ற பக்கம் வந்து இப்போ சின்ன கண்டென்ட் போட்டு இந்த டிக்டாக் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் இப்போ பெரிய கண்டென்ட் போடலாம் எங்கள் பிளாட்ஃபார்ம்லன்னு சொல்லி டிக்டாக் பெரிய கண்டென்ட் போடுறது கொடுக்காரு. அப்படியே டிக்டாக்ல இப்போ நான் டிக்டாக்
பாதிக்கிறது எனக்கு தெரியல. டிக்டாக்ல என்ன ஆயிட்டுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஆல்ரெடி லாங் வீடியோஸ் வருது. இன்னொன்னு இந்த 1 மினிட் வீடியோ வச்சு உங்களை புல் பண்றாங்க தானே, அது கீழேயே பிளேலிஸ்ட்னு ஒன்று வரும். இப்போ இதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை அதுக்கப்புறம் என்ன பண்ணா தெரியுமா அடுத்த வீடியோ அப்படியே கீழே வரும் எபிசோட்ஸ் மாதிரி. and you go in and டிக்டாக்ல அது ஒரு செம ஃபீச்சர் என்னன்னு சொன்னா, let's say you come across a story about ஒரு கொலை கதை ஒன்று தெரிய வருது, ஒரு மர்டர் ஸ்டோரியோ இல்லை ஒரு ஃபேமஸ் இன்வென்ஷன் பற்றி தெரிய வருதுன்னு சொன்னா, அந்த ஸ்டோரியோட அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பத்தி அவங்க அந்த கிரியேட்டர் செஞ்ச பிளேலிஸ்ட்க்கு ரெக்கமெண்ட் ஆகும் உங்களுக்கு. பார்ட் 1 2 3 4 இது ராபிட் ஹோல் தான். இல்ல இது கூட பரவாயில்ல திவா. அதாவது ராபிட் ஹோல வந்து ரேண்டமா பண்ண விடாம உங்களை சூஸ் பண்ண விடுறாங்க. இல்ல இப்ப இதுல நீங்க சொல்றதுல ஒரு ரீசன் இருக்குது. அதாவது அது எபிசோடா போற நேரம் நமக்கும் பார்க்கிறதுக்கு இருக்கு. ஆனா ஒரு பிச்சைக்காரனை கூட்டு வந்து அவனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி அவனை குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பானு, இவன் எப்படி மாறினான்னு தெரியுமாங்கிறது அந்த வீடியோல காட்ட மாட்டாங்க. இப்ப நான் சொல்றேன், அது கொஞ்ச நாள் இருந்துச்சு. இல்ல அதெல்லாம் கிளிக் பைட் தான், நீங்க அதை விட்டுருங்க. நான் சொல்றேன் இப்போ இந்த பிளேலிஸ்ட் பாக்குறது, இந்த யூடியூப்ல லாங் ஃபார்ம் கண்டென்ட் வீடியோ எஸ்ஸே ஃபுல்லா பார்த்து அந்த அட்டையும் பாக்குறது, அப்படி லாங் ஃபார்ம் கண்டென்ட்டே ஆக்கள் பாக்குறாங்க தான். அப்ப அவசரம் எப்படி சொல்றாங்க? இல்லடா அது அந்த இப்ப பாரு யூடியூப் புஷ் பண்றதே எப்படி ஆயிடுச்சுன்னா, அதையே நீ வெட்டி ஷார்ட்ஸா போடுன்றாங்க. அதை ஷார்ட்ஸா போடுற நேரம் இப்போ நாங்க ஷார்ட்ல பார்த்தாச்சு தானே, இப்போ அந்த கண்டென்ட் வர வரைக்கும் சில நேரம் நாங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த கண்டென்ட்க்கு எடுப்பாங்க. இப்போ ஷார்ட்ஸ்லேயே பார்த்தேன்னா டு வியூ த ஃபுல் வீடியோ கிளிக் ஹியர்னு அந்த டைட்டில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் உனக்கு லாங் வீடியோவுக்கு போகுது. இப்போ ஷார்ட்ஸ் இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல் வீடியோக்கு டிராஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்களான்னா இல்லை. இப்போ இந்த ப்ராப்பர் எக்ஸாம்பிள் எதுனா, யூடியூப்பில் வந்து ஷாலினி ஸ்டோர்ஸ்னு ஒரு இது இருக்குது, மளிகை கடையில் நடக்கிற விஷயம் 30 செகண்ட் தான் கண்டென்ட்டே. அங்கே அவன்கிட்ட உள்ளே போய் பார்த்தோன்னா லாங் வீடியோ இருக்கும், அது போயிருக்கும் ஒரு 50,000 60,000 தான் வியூ போயிருக்கும். ஷார்ட்ஸ் பார்த்தோன்னா அது மில்லியன் கணக்கில் தட்டிட்டு போய்கிட்டு இருக்கும். மீனிங் ஒரு கிரியேட்டர் லாங் ஃபார்ம் வீடியோவும் போட்டு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் போட்டாலே அவனுக்கு ஷார்ட் ஃபார்ம் வீடியோவுக்கு தான் கூட போகுது. ஸோ ஆஸ் அ கிரியேட்டர் நீ என்ன பண்ண போவ, நீ ஷார்ட் ஃபார்ம் தான் கொடுக்க யோசிப்ப. யூடியூப்பில் இருக்கிற நேரம் நம்ம யூடியூப் செய்கிற நேரம் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுற நேரம் எப்படி யோசிப்போம்னா, ஒரு நிமிஷமாமா ஹூக்கை வச்சுருவோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே 30 செகண்டில் ஒரு ஹூக் வச்சா தான் இவங்க 1 நிமிஷத்தையே பார்ப்பானுங்க. அதுக்கப்புறம் அது வீடியோ பிடிச்சி போனால் 8 நிமிஷம் பார்ப்பானுங்கன்னு. 30 செகண்டில் நீ எங்கடா ஹூக் வைப்ப? இல்லை ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இப்போ முந்தியெல்லாம் இப்போ எங்கள் அம்மா நாங்கள் வீட்டில் டிவி பார்க்குற நேரத்தில் கேட்டாங்கன்னா என்ன பார்க்குறேன்னு கேட்டால் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ட்ராமா பார்த்துட்டு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒருத்தர் ஃபோனை கையில் வச்சுருக்கோம், நீங்கள் என்ன பார்க்குறேன்னு கேட்டால் இந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட அதுக்கு பதில் சொல்ல முடியாது. யூடியூப்னு சொல்லுவாங்க. யூடியூப்னு தான் சொல்லு. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி கொலை செய்கிற சீனு பார்த்தீங்கன்னா அடுத்து மாங்காயில் எப்படி சட்னி செய்கிறதுங்க, அது ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் இருக்காது. ரேண்டம் வீடியோ. எண்ட் ஆஃப் த டே 30 வீடியோ பார்த்து முடிக்கிற நேரம் நான் என்னத்தை பார்த்தேங்கிறது எனக்கே ஞாபகம் இல்லை, மண்டை குழம்பி போயிருக்கும். எண்ட் ஆஃப் த டே இப்போ வி போத் கன்சியூம் அ லாட் ஆஃப் வீடியோ எஸ்ஸேஸில். இப்போ நமக்கு ஷார்ட்ஸ் பார்க்குற நேரம் நமக்கு கடைசி என்ன தாண்டா, இப்போ வீடியோஸே பார்க்குற அதே அளவு டைமில் தான் ஷார்ட்ஸும் பார்த்துருப்போம். இப்போ 2 மணித்தேலாம் இப்போ நான் முந்திலாம் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒரு படம் பார்க்க போகிறேன், படத்தோட கண்டென்ட் ஒரு அந்த லென்த் வந்து 2 ஹவர்ஸ்னா எனக்கு 2 ஹவர்ஸுக்கு படம் அடுத்து 2 ஹவர்ஸுக்கு வேலை இல்லைனா தான் நான் படத்தை பார்ப்பேன் வச்சுப்போமே. இப்போ எனக்கு ஒரு 1.25 மணித்தியாலம் இருக்குது, நான் படத்தை போட போகிறேன்னா எதுக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் பார்ப்பேன் 1.25 மணித்தியாலத்துக்கு. சீரியஸாக அதில் நீங்கள் சொன்னதில் அவர் சொன்ன பாயிண்ட் தான். அதை நீங்கள் வந்து மிச்சம் பிடிக்க டைமில் என்ன பண்ணிக்கின்னு சொன்னால் இதுதான் பண்ணிட்டு இல்லை. இது எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இது மேபி என்னோட வயசோடு சேர்த்து வரதா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோனை எடுத்து இப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், முக்கியமான மெசேஜ் ஒன்று அனுப்ப இருக்குது, அதுக்கு தான் ஃபோனை கைக்கு எடுக்கிறேன். எடுத்தோன்னே ஏதாவது ஒரு ஷார்ட் ஏதோ ஒன்று பார்க்க ஆரம்பித்து மொத்தமாக பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு போனதுக்கப்புறம் நான் வேறு எதுக்கு ஒன்று ஃபோன் எடுத்தேன். எனக்கு நிறைய தடவை நடந்திருக்காது. டிக்டாக்ல இது நான் கவனிச்சது, நான் டிக்டாக் எடுத்துருக்கிறது எதுக்குன்னா, எனக்கு குரூப்பில் டிக்டாக் அனுப்புவாங்க. ஒரு காலம் வரைக்கும் நீ ப்ரௌசரில் பார்க்குற மாதிரி வச்சுருந்தான் இந்த இவன். இப்போ நீ ஆப் வச்சுருந்தா தான் பார்க்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. சரி ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சு போனேன், எனக்கு லிங்க் வந்தால் மட்டும் போவேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக் கிளிக் பண்ணுறேன்னா எக்ஸிட் ஆகாது. இல்லை ஆகுது இல்லை, இன்னொரு லூப் இன்னொரு டிக்டாக் காட்டும். அதான் ஃபீடுக்கு வரும். இப்போ நீ வந்து கிளிக் பண்ண லிங்க் ஒரு வீடியோ காட்டு தானே. எனக்கு கெட்ட வார்த்தை வருது, லிங்கை கிளிக் பண்ணாலே தாய்லி கூட்டு போக மாட்டான், லிங்க் கிளிக் பண்ண வீடியோக்கு வேற ஒரு டிக்டாக்கு போகும். அது ஒரு லேக் ஆகி நான் வந்து சரி நீ வா அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க திரும்பி பார்த்துட்டு நான் பார்க்கல வர அப்படின்ற நான் ஐ டிடன்ட் லூஸ் டு யூ ஃபக்கர்ன்ற மாதிரி
இவங்க அனுப்புற வீடியோ வந்துருச்சா பார்ப்போம். பார்த்துட்டு சரி நான் பேக் கிளிக் பண்ணா திருப்பி இன்னொரு டிக்டாக் காட்டுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோக்கு போயிட்டு தான் வெளியில போகுது. அது உன்னை யார், நான் இதெல்லாம் கேட்கவே இல்லை. உன்ட்ட உனக்கு பெருந்தன்மையா நான் உன்னை என் ஃபோன்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நீ உனக்கான வேலையை மட்டும் பாரு. டோன்ட் ப்ளே த ஃபூல் வித் மீ நிகேஸ். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த டிக்டாக். எனக்கு தலை வலிக்குது. ஏன்னா நான் கிட்டடியில் இவர்கிட்ட பார்த்துருந்தேன். மிஸ்டர் ஹூஸ் த பாஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கும் அவன் நினச்சா யூனிக்கான ஒரு ரிங்டோன் அவனோட ஃபோனுக்கு அந்த ஆப்புக்கு செட் பண்ண முடியும். ஆனால் இந்த சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் எதுக்குமே அந்த யூனிக்கான ஒரு இது இல்லை. கவனிச்சிருக்கியா? நீங்கள் நார்மலாக உங்கள் ஃபோனுக்கு இப்போ வாட்ஸ்அப்புக்கும் ஒரே டோன் தான், ட்விட்டருக்கும் ஒரே டோன் தான், ஸ்னாப்சாட்டுக்கு மட்டும் வேறு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்துக்குமே ஒன்றே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வருது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருதுன்னு எதிர்பார்த்து இன்ஸ்டாகிராமுக்கு சத்தம் வருது, இன்ஸ்டாகிராம் தானே பார்க்க தேவையில்லை. இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு நீ யூனிக்காக வச்சுருந்தேன்னா இன்ஸ்டாகிராம் தானே பார்க்க தேவையில்லைன்னு வச்சுருவேன். இப்போ வாட்ஸ்அப்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரே டோன்னு வச்சுக்கோவேன். இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதுன்னு எடுத்து பார்க்குறேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் சரி என்ன தான் இருக்குன்னு உள்ளே போய் கழுதை பார்த்துட்டு வரும். இப்போ ஃப்ரெண்ட் என்ன தான் போஸ்ட் பண்ணியிருக்கானேன்னு பார்ப்போம். நீ எதுக்கு அந்த ஆப்பை வச்சுருக்கிறியோ அதுக்கு அவன் பாவிக்க விடுறது இல்லை. இப்போ முந்திலாம் ஞாபகம் இருக்கா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு, திவாகர் கமெண்டட் ஆன் டேஷ் 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 போஸ்ட். அதெல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ வருது என்னன்னு சொன்னா, இப்போ என்னோட ஒரு காமன் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஓகே எனக்கு இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கும் ஃப்ரெண்டுன்னு வைங்களேன். நீங்க வந்து அவரோட போஸ்ட்டுக்கு ஏதோ எனக்கு கமெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா அது எனக்கு வரும். he commented on இது எப்படி வந்துருச்சுன்னா, முந்தி பக்கத்து வீட்டில் உனக்கு தெரியுமா அவங்க வீட்டில் என்ன தெரியுமா, அதுதான் இது இப்படி வருது. இப்போ உனக்கு தெரியுமா நிவேதன் என்ன செஞ்சிருக்காருன்னா அப்படியே கொஞ்சம் பாருங்க. ஐகான் வந்து ஃபேஸ்புக் அந்த லோகோவும் ப்ளஸ் மெசேஞ்சர் அது ரீசனிங் கமெண்ட் பண்றது டு மேக் யூ ஹூக் டு தி ஆப். பட் கணக்கே எடுக்கிறது இல்ல அது நாம சரியா இல்ல அது இப்ப உங்கள மாதிரி ஒரு ஆள் இருக்கலாம் திவா. ஆனா இப்ப சும்மா இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் எஃபெக்டிவ்னு சொல்றீங்களா? வேலை செய்து தானே. இல்ல சம்டைம்ஸ் அது அனாயிங்கா இருக்கும். ஓகே லெட் देम கமெண்ட். சரி நீங்க தட்டிட்டு போறீங்க. நான் 5 வருஷமா பார்க்காத ஒரு தற்குறியும் 3 வருஷமா பேசாத ஒரு தற்குறியும் கமெண்ட் பண்ணிக்கிட்டா நான் அதுக்கு பதிலா ஆவணும். இது நீங்க அப்படி சரியா? ஆனா மெஜாரிட்டி அப்படி இல்ல. ஃபோன் இப்ப சும்மா கிடக்கு சரியா? நியாயமா உனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அங்கே வந்திருக்கவே கூடாது. அஃப்கோர்ஸ். ஆனால் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சரி என்னன்னு பார்ப்போம். நீ சொல்றீங்க ஆல்ரைட், இதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் தெரியுமா, சதீஷ் கமெண்டட் ஆன் ஹிஸ் போஸ்ட். நீயே கமெண்ட் பண்ணா நான் என்ன வரணும்? இது ஆன் ஹிஸ் போஸ்ட் இதெல்லாம் பரவாயில்ல. நீங்க வந்து ரேண்டமா அது இன்ஸ்டாகிராம்லயே வந்திருக்குதா? நான் இந்த ரெண்டுமே ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இன்ஸ்டாவும் எஃபியும் அந்த சோஷியல் டைலமா எப்போ பார்த்தனோ அப்பயே நான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப். ஆனால் இப்போ என்ன கவனிச்சிட்டு இருக்கேன்னா, இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம்ல. இப்போ சதீஷ் என்னோட ஃபீல்டில் ஒரு 2 போஸ்ட் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், நல்லா இருக்குன்னு லைக் பண்ணிட்டேன்னு வையேன். 4வது வாட்டி சதீஷ் போஸ்ட் போடும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், சதீஷ் போஸ்ட் போட்டு போய் பாருங்க. என்னத்தை நான் பார்க்கணும்? இதாச்சும் பரவாயில்ல, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு மீம் பேஜுக்கு லைக் போட்டிருப்பேன், யூ ஹவ் ஹர்ன் த டாப் ஃபேன் அவார்ட். எதுக்கு நான் அவங்கள போஸ்ட் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏதோ சொல்லி தான் வரும். என்னவோ மற்றது இதெல்லாம் ப்ராப்பராக ஒன்று அதுக்கு ஹூக் பண்ணி வச்சிருக்கிறது தான். இது எங்கே போய் விட்டுருச்சுன்னா, எனக்கு உடனுக்குடனே எல்லாம் வேணும். இது எவ்வளோத்துக்கு தப்பாக மிஸ்லீட் ஆகுதுன்னா, நியூஸ் சேனல்ஸ் இதை பாவிக்கிறாங்க. நியூஸ் சேனல்ஸ் இப்போ ரீசெண்டாக நான் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தான். இப்போ இந்த ஒரு சின்ன மீட்டராய்டு ஒன்று, பஸ் அளவு தான் அது அளவே, அது ஏர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் பட்டு நம்மளை சுத்த போகுது ஒரு 2 மாதத்துக்கு. ஸோ வி ஆர் கெட்டிங் அன் எக்ஸ்ட்ரா ஆர்டிஃபிஷியல் மூன். பூமிக்கு 2வது நிலவு. எப்படி தம்ப்நெயில், இவ்வளோ பெரிய நிலவு, அதுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய நிலவு. ஏண்டா அவ்வளோ பெரிய நிலவு 3 லட்சம் கிலோமீட்டர், 3 லட்சம் சில்லற கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு இந்த சைஸில் தான் தெரியுது. இவ்வளோ காண்டிருக்க போகிற அந்த மீட்டியராய்டு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறது உனக்கு இவ்வளோ பெருசாக தெரிய போதாடா. நான் பார்த்தேன் ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் நியூஸ் சேனல். சரி இவன் என்ன தான் சொல்கிறான் பார்ப்போம், காதில் ஏறி செய்ய போகிறான்னு பார்ப்போம். நான் பிறகு ஒரு 30வது செகண்டுக்கு அப்புறம், ஆனால் இது நம்ம கண்களுக்கு தெரியாது. அப்போ என்னத்துக்கு தம்ப்நெயில் அப்படி வச்ச? தொட்ட கூட நான் இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்து தொட்ட உடனே நான் பார்த்துடணும், உள்ளுக்கு இழுத்துடணும். இது ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தப்பான விஷயத்தை நோக்கி தள்ளி போடுது. சில நியூஸ் வந்து அந்த சில நேரம் போட்டிருப்பாங்க, ஏதாவது எங்களை மிஸ்லீட் பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த ஹெட்டிங்ஸ் தான் மிஸ்லீட் பண்றதே. ஓகே, அதை கிளிக் பண்ணா இருக்கிற விஷயம் வேற ஏதாவது இருக்கும். அந்த டிரைவர் பண்ணாலே டாலி, அது நிறைய சேனல்ஸ்ல இப்ப பண்ற ஒரு இல்ல. ஆனா எல்லா நியூஸ் மீடியாவும் செய்யுது. இல்ல அது நிறைய காம்ப்ளிகேஷன் அந்த விஷயத்துல இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்போ அட்டென்ஷன் ஸ்பேன்
இப்போ இதில் அடிப்படையாக இங்கே வர பெரிய நெகட்டிவ் அவுட்கம் என்னன்னு சொன்னால் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு கவனம் செலுத்துறதுக்கான என்ன சொல்கிறது இப்போ அபிலிட்டியை நீங்கள் அளந்துக்கிட்டு வாரீங்க கொஞ்சம் கொஞ்சம். சரியா? அப்போ அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால் மொத்தமாகவே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுற ஸ்டைல் மாறிட்டு. இப்போ முந்தி வந்து ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் தான், முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் டீ பிரேக்கில் ஒரு டிவியை பார்ப்பீங்க, அவ்வளோதான் இல்லையா? அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா வீடு தான், ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி ஒன்று இருந்துச்சு. இப்போ ஃபோன் ஆர் நோ வாட் எவர் யூ வாண்ட் கால் தட், அதோட விளைவாக உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய விஷயம் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்குது. அப்போ உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் இப்போ சிம்பிளாக இதில் தான் இருக்கேன், ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆஃபீஸில் இருக்கீங்கன்றனால உங்களுக்கு வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய முடியாமல் இல்லையே. ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுது, ஒரு ஃபோன் கால் பேசிக்கொள்ள முடியுது, இல்லாட்டி ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது என்ன செஞ்சு ஃபுல்லாக இதிலே பண்ண முடியுது. பில் ஒன்று கட்டணும்னா முந்தையெல்லாம் பில் கட்டணும் தான் ஒரு வேலை, நீங்கள் போயிட்டு வரணும். இப்போ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ண ஏழுது இல்லையா? இன்ஸ்டன்ட்டுங்கிறத விடையும் மல்டிபிள் விஷயங்கள் ஒரே இடத்துல பண்ண முடியும்னு சொல்லக்குள்ள அதில் அடுத்த கட்டம் என்ன, இந்த எல்லா விஷயமும் உங்களோட கவனத்தை கேட்டு சண்டை போடுவோம். இதுக்கு இப்போ அதை பார்த்து தான் இப்போ இது இங்கே வா, இப்போ இங்கே வா, அதுக்கு போகாது இங்கே வா அப்படின்னு சொல்லி தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் யுவர் அட்டென்ஷன். இது எல்லாமே இப்போ அதனால் இப்போ இந்த மூவிஸ் பற்றி பேசுனீங்க தானே, மெய்யழகன் மாதிரி படங்கள் எல்லாம் ஆக்கள் ஆசையாக பார்க்குறாங்க இல்லைன்னு சொன்னால், மூவியை ஒரு இவெண்ட்டாக ஆக்கள் பார்க்குறாங்க இல்லை, அதனால ஒரு ஆக்டிவிட்டியாக பார்க்குறாங்க இல்லை. இப்போ ஒரு பாசிங் இப்போ எத்தனை பேர் நீங்கள் தேட்டரில் வைக்கிற கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு, உங்களோட 3 ரோவில் 5 பேர் ஃபோன் வச்சுருப்பாங்க. தேட்டருக்கு டிக்கெட் காசு கொடுத்து சும்மா அந்த முந்தி மாதிரி இந்த சினிசிட்டியில் மாதிரி 300 400 டிக்கெட்டும் இல்லை. இப்போ நல்ல மினிமம் 1000 குறைஞ்சி டிவிஆருக்கு எல்லாம் போனீங்கன்னு சொன்னால் குட்டி பார்க்க ஆசை. உண்மையாக சொல்லணும் என்னென்னா, எனக்கு லிபர்ட்டி ஸ்கோப் தான் நார்மல் படங்கள் போய் பார்க்குறதுக்கான பக்காவான ஓரளவுக்கு பட்ஜெட்லேயும் இருக்கும். 800 ரூபா தான் என்னுடைய பட்ஜெட், அந்த தேட்டருக்கு அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும். சரியா? மெய்யழகன் 1000 ரூபா, எனக்கு இது ஏற்றுக்க முடியலை. இன்னும் டிலைமாவில் இருக்குது. நான் இதுக்கு கொடுத்து போவோமா வேணாமா, போவோமா, அந்த டிவியில் ரன் அவுட் காட்டுவாங்கல்ல. இல்லை, நான் அதனால தான் நான் பிவிஆர் பக்கம் போகிறது இல்லை. அங்கே வந்து 8 9 ஸ்க்ரீன் இருக்குது. எல்லாமே இந்த டிவியை விட கொஞ்சம் தான் பெருசு மாதிரி தெரியுது பார்க்கல. ஆனால் வேலை சொல்றீங்க நீங்க 1500 1600 வாங்குற மனசு. அது மூவி டிமாண்ட் பொறுத்து அவங்களோட பிரைஸும் அப்படிலாம் இல்ல. மெய்யலனுக்கும் 1500 பேஸ் பிரைஸ் வந்து 2000 போய் இருக்குது. சோ அத எக்ஸ்ட்ரீம் பிரைஸை விட்டுருங்க. நான் சொல்ல அவங்களோட பேஸ் பிரைஸே 1300 400 தான். 1000 அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்ல. அவங்களோட என்ன சீட் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. டேய் அதே சீட் தான் உனக்கு லிபர்ட்டி ஸ்கோப்லயும் கிடைக்க போகுது. லிபர்ட்டி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு டு தட். அந்த அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தள்ளிட்டு போறது. தள்ளிக்கிட்டு போய் அசிங்கமா சொல்லாத. அட்ஜஸ்டபிள்ரா. ஏடா தமிழ்ல சொன்னா உங்களுக்கு கசக்குதா? நீங்க சொன்ன அந்த கதைக்குள்ள இப்ப எல்லா வேலையும் கைக்குள்ள இருக்குது, ஃபோனுக்குள்ள இருந்து செய்றோம், அதனால நமக்கு டைம் இருக்கு வீடியோ பார்க்குறோங்கிறதுக்குள்ள எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. இதுகள் கைக்குள்ளே இருக்கிறதுனாலே வர பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் செய்கிற வேலையிலேயுமே இருக்க கன்சன்ட்ரேஷனும் பெரிய அளவில் குறைகிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 1.5 வீக்ஸ் முழுக்க எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு. இப்போ அந்த ஷூட்டில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு ஷூட் முழுக்கவே ஃபுல் டைம் வீடியோ பார்க்குறதும் டிக்டாக் பார்க்குறது தான் வேலை, ரீல்ஸில் வீடியோ போடுறது. ஏன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் முழுக்க ரீல்ஸ்லேயும் இதுலேயும் இருக்கிறதுனா இப்போ அப்போ எப்பயுமே ஃபோன் கையில் இருக்குது. சாதாரணமாக ஷூட்டில் இருக்கிற நேரம் ஃபோன் கையில் வச்சுருக்கிறது அவ்வளோ ஒரு அட்வைசபிளான விஷயம் இல்லை. இல்லை அதுக்கு காரணம் இன்னொன்றும் இருக்குது. என்னென்னு சொன்னால் இதுக்கு நடுவில் நடந்ததை சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருந்து ஒரு மெசேஜோ ஏதோ வந்துச்சு. வந்து இப்போ 2 பேருக்குமே மெசேஜுக்குள்ளால ஆர்கியூமெண்ட் போகுது. ஒரு கட்டத்தில் இந்த கேர்ள் அழுகுது இப்போ உட்காந்துக்கிட்டு. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஷூட்டில் அவங்களுக்கு வேலை இருக்குது, ரைட்? இப்போ யார் பாதிக்கப்பட போகிறாங்கன்னா டிரெக்டரும் அவங்களோட நடிக்க போகிறவங்களும் மொத்த ப்ரொடக்ஷன். இப்போ ஏன்னா ஃபுல் டைமாக நீ இருக்கிறது வேற ஒரு ஜோனுக்கு. அதுவுமே ஒரு விதமான இன்சிடென்ட். இதை தான் அவங்கள்ட்ட முன்னுக்கு சொன்ன ஒரு பழைய முந்தி நான் பேசக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் வரக்குள்ள சொன்னேன், இந்த ஆக்சஸ் கதை. நவ் பீப்புள் ஹேவ் ஆக்சஸ் டு யூ 24/7. அது இதுக்கு முன்னுக்கு வரலாறுல எப்பவுமே நடக்காத ஒரு விஷயம் இல்லை. அந்த மெசேஜ்லேயுமே பாரு, உனக்கு மெசேஜ் அனுப்பணும்னு அவங்க பார்க்கணும், என்ன பம்புக்கு பார்க்கணும். நான் எனக்கு மெசேஜ் அனுப்பணும்னா அங்கே கிரேவை வந்து க்ரீன் டிக்கெட் ஆகணும், ப்ளூ டிக் ஆகணும், ப்ளூ டிக் வந்து எனக்கு அங்கே வந்து டான்ஸ் ஆடணும் டைப்பிங், அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் வரணும். இல்லை அதில் இன்னொரு மோசமான விஷயம் ஆக்சுவலி இப்போ நம்ம பார்க்குறோம். லாஸ்ட் சீன் இவர் கடைசியாக வந்துட்டு போனாரு அப்படிங்கிறத இன்னொரு ஆளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? ஆஃப்னா உங்களுக்கு வாழ்க்கை இலகுவாக்கணுமா, எஃபி இன்ஸ்டாகிராமா நோட்டிஃபிகேஷன் சென்டரில் போயிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த லாஸ்ட் சீன் ஆஃப் பண்ணுங்க, வேணும்னா ரீட் ரிசிபியன்ட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸா
அப்புறம் அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேட் பண்ணிட்டு அந்த நேரம் உள்ள போயிட்டு இஷ்டத்துக்கு ஆகிட்டு வரதான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க நான் இதை ரொம்ப இதாகவே பாவிக்கிறேன், ஃபோனில் டீம்ஸ் அவுட்லுக் வச்சுருக்காதீங்க. என் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வச்சுருக்காங்க. கேட்டால் டக்குன்னு எதுவும் மெசேஜ் இருந்தால் பார்க்குறதுக்கு, நான் தூங்குற நேரம் மெசேஜ் இருந்தால் தூங்குற நேரம் எதுக்கு நீ பார்க்கணும் மெசேஜ். அது வந்து இந்த விஷயத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து ஒன்று இருக்கு. சொல்லி உங்களோட ஜாப் டைட்டில் பொறுத்து இந்த விஷயம் மாறும். டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் கேக்குது. உனக்கு அங்கேயுமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் தான வருது. எனக்கு மெயில போட்டா ரிப்ளை வரணும். நோட்டிஃபிகேஷன்டா பூவாக்கு என்ன பண்ணுவ? டேய் ஆனா லைக் தேர் இஸ் a டைம் லிமிட்ல. எனக்கு 8 to 5:30 தான் என்னோட வர்க்கிங் ஹவர்ஸ். அத தாண்டி நீ மெசேஜ் பண்ற என்கிட்ட ரிப்ளை எதிர்பார்க்கறேன்னா இப்போ நீங்க ஜென்சி மாதிரி பேசுறீங்க. நடைமுறை நிலைமை புரியாம நீங்க ஜென்சி மாதிரி பேசுறீங்க. எனக்கு இப்போ 8:30 5:30 மணிக்கு மேல என்னைய கான்டாக்ட் பண்ணாதனா அவன் 5:30 மணிக்கு மேல கான்டாக்ட் பண்ண மாட்டான். அப்புறம் இன்கிரிமென்ட் தர மாட்டான். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வர்க் ஆல்சோ. இப்போ நீங்க எந்த இதுல இருக்கீங்கன்னு பாருங்க. என்ட்ரி லெவல்ல இருக்கிறவனுக்கு எதுக்கு டீம்ஸ் வேணும்ங்கறேன். அப்ப என்ட்ரி லெவல் இருக்கிறவனும் அதானே பண்றாங்க. இது ஒரு கல்ச்சரா இது ஒரு கல்ச்சரா பண்றது ஒரு பிரச்சனை தான். எல்லாரும் எப்பயும் அவேலபிளா இருக்கணும்ன்ற கல்ச்சர் தவறு. நான் 5:30க்கு பிறகு ஆஃப்லைன் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஆஃப்லைன் போடுவேன். எவனும் எனக்கு மெசேஜ் அனுப்ப கூடாதுன்னு. மெசேஜ் அனுப்புனாலும் ரிப்ளை எதிர்பார்க்காத ராஜா. பட் நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நக்கிட்டு போகுது இல்லங்க. நக்கிட்டு தான் போகுது. ஆனா நான் அதை வெளிப்படையா காட்டுறதுல ஒரு சில்லறத்தனமான சந்தோஷம். நீ சொல்லியல நான் செய்யல. நீ சொல்லிலடா, ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்படி நடிச்சிட்டே இருக்கேன் கடைசி வரைக்கும். அம்போண்டா ஏமாறுவதும் தானே வாழ்க்கை. நீங்க கல்யாண வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க. நாமளா பேசிக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியே இல்ல. ஆனா இப்ப நம்ம ஆரம்பிச்ச டாபிக்குள்ள அது எப்படி பண்ண முடியும்? ஏங்க அப்புறம் எங்க பாட்காஸ்டுக்கு என்னங்க மரியாதை? அந்த டாபிக் உள்ளடக்கி தான் எல்லாமே இருக்கு. எல்லா விஷயமும் தலைப்புன்னு ஒண்ணு எடுத்து 4 பக்கம் போயிட்டு வரது அவசரமா தேவைங்கிறது. இப்போ அவசரமா தேவைங்கிற நேரத்தில் இப்போ இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாலுமே இப்போ ஜென்ரலாக ஒருத்தன் இப்போ வாரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் லேட் ஆகுதுங்கிற நேரத்தில் அந்த பொறுமை இப்போ முந்தியெல்லாம் கடைக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கடைக்கு போயிட்டு வாங்குற நேரம் கடையில் கியூவில் நின்று வாங்கிட்டு வரத்துக்கு இருந்த பொறுமை எத்தனை தரபாஸ் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா தெரியாது, முந்தி கொலம்போ நார்த்தில் இருந்த ஆக்களுக்கு தெரியும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்போயும் அந்த கடை இருக்குது. பட் நோபடி கிவ்ஸ் ஷீட் அபவுட் இட். அந்த கடை பேர் வந்து சிக்மிக்கி. கொழும்பு நார்த்துக்கு மட்டும்தான் கடை தெரியும். அந்த கடை ஒரு 4 வருஷம் வந்து பயங்கர பாப்புலரா இருந்தான். இப்ப மாத்திட்டாங்க. they still there but same place இல்லல. அவன் எப்படி நான் அதே லேடி தான் இன்னும் இருக்காங்க. they still own the place. ஆனா அந்த முதல்ல பண்ணிட்டு இருந்த ஷெஃப் வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க. தானே போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சு. அவனுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியல. அந்த செஃப் கிடைச்சா நானே காசு கொடுத்து கூடுவோம். சிக்மிக்கில ஒன்று இருக்கு. இந்த ஹேக்கர்லாம் காட்டுவாங்கல்ல, ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கு சார்ன்ற மாதிரி. மோதிரைக்குள்ளேயே அவன் ஒரு 6 மாசத்துக்கு கூட கடையோட இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பான். கடை நல்லா போட்டால் அவன் நல்லா போகுது. அவன் மொக்க பண்ணிக்கிட்டு கிடக்குறான். அப்போ அவன்கிட்ட அந்த எவர்கிரீன் பீரியட் திரும்ப வராதான்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4 வருஷம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட தே மேட் சம் ரியலி குட் ஃபுட். லைக் அந்த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஜென்ரலாக கடைகளில் சாப்பாடு 100 to 200 ரூபாக்குள்ளே இருந்த காலத்துலேயே அவன் தைரியமாக 350-400 விற்றுக்கிட்டு இருந்தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு. ஆக்கள் அப்பையும் விலை கொடுத்து கியூவில் நின்று வாங்குவாங்க. எப்படின்னு சொன்னால் அவன் திறப்பான் 6 மணிக்கு தான். 6க்கு திறந்து 10:30 மூடிடுவோம். 4 to 5 hours தான். நீங்கள் அப்போ போனீங்கன்னு சொன்னால் க்யூவில் நிற்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரோட நின்று தான் 6 மணிக்கு ஈவினிங் 6 ஓப்பன் பண்ணி 10-10:30 மூடிடுவான். அந்த 4 ஹவர்ஸுக்குள்ளே அந்த கிரேசி டிமாண்ட். முன்ன இருந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான். எக்ஸாக்ட்லி. முதல்ல ஜங்ஷனில் குளோபல் கிங் அங்கே தான் நீங்கள் போய் நின்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆர்டரை கொடுக்கறதுக்கு வே டு வெயிட் 15 to 20 minutes. முன்ன அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கொடுத்துட்டு அவனா மனசு வச்சு கொண்டு வருவான்ல, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். வார பேக் நம்ம பேகா அது ஒரு ஆஃப் அன். ஸோ மொத்தத்தில் அவன்கிட்ட போய் ஒரு கொத்து ரொட்டியை வாங்கிட்டு வர்றது ஒரு 1 hour ப்ரோசஸ். இத்தனைக்கும் நீங்கள் பக்கத்தில் தான் இருப்பீங்க. அந்த இப்போ அதே சிக்மிக்கு இப்போ லெட்ஸ் சே இட்ஸ் ஜஸ்ட் as good as it used to be hypothetically. அங்கே ஆர்டர் பண்ணுறீங்க. அதே 1 hour இப்போ எடுத்தானா நான் பொறுத்துக்குவோமா? இன்னும் கொத்து போட நான் உனக்கு அப்படின்னு. இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சாப்பிட்ற நேரம் கடையில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெலிவரி செய்கிறவங்க வந்து அந்த கடையில் இருக்கிற ரஷ்ஷோட அவனுக்கு கொடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அங்கே இன்னமுன்னா நமக்கு தெரியும். அவன் வரான், அவனுக்கு ஒரு 5 ஆர்டர் இருக்கும், இவன் ஆர்டரை போட்டிருக்க மாட்டான், அவன் லேட்டாகுதுன்னு சீக்கிரம் எடுத்துகிட்டு போவான். பட் இதெல்லாம் தாண்டி அந்த டிராஃபிக்குள்ளே அந்த பூந்து உங்களுக்கு கொண்டு வந்து அந்த சாப்பாடை சேர்க்கறதுங்கிறது ஒரு ப்ரொசஸ். அதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இதை ஆப்பில் பார்த்துக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு கொஞ்சம் லேட்டான கையோட நீங்கள் சொல்லுங்க. எனக்கே அந்த பழக்கம் இருக்குது. திடீர்னு நகர்றா இல்லை அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. இப்போ இன்னைக்கு நானும் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். இல்லை போடுறேன் 3 minutes இவ்வளோ நேரம் எடுக்க
அந்த மாதிரி இல்லை ஒரு வகையில் இன்னொன்று இருக்குது தானே. இப்போ ஆனால் இது ஒரு நியாயமில்லா எதிர்பார்ப்பு தான். இப்போ அவன் ஒரு எங்கேயாவது உட்காந்துருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், டீ குடிச்சிட்டு இருக்கலாம், மேபி ஈவன் ஸ்மோக்கிங் வண்டி ஏதோ. இப்போ அந்த ரைடை அக்செப்ட் பண்ணா எனக்கும் அவனுக்கும் தூரம் 3 minutes தூரம் காட்டுது. அதில் அக்கௌண்ட் பண்ணப்பட முடியாத சில வேரியபிள்கள் இருக்கும் இல்லையா. இவனுக்கு சோம்பேறி குழுமாடு செட் ஒன்று இருக்கு. அது நாங்கள் தவிர்க்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் மற்றபடி நேச்சுரலாகவே காரணங்கள் இருக்கலாம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், டீ குடிச்சிட்டு இருந்துக்கலாம், தூங்கியே இருந்துக்கலாம். எழும்பணுன்னா கண்டிப்பாக உடனே ஸ்டார்ட் பண்ணி எழுமா இல்லை யூ நீட் சம் டைம் டு கேட்ச் அப் பிரெத். இல்லை ஸோ இதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணிட்டான். இன்னும் நகரம் இல்லை, அவர் அக்செப்ட் பண்ண உடனே கிளம்ப. ஸோ அதே மாதிரி தான் அந்த பிலாவ்ஸ்லேயும் போயிட்டு நிற்போம்ல நைட்டில் சாப்பாடு வாங்குறதுக்கு, வர வரைக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஐயோ வாங்கடா வாங்கடா. இல்லை சீரியஸ், அது எவ்வளோ அன்ஃபேர் தெரியுமா. இதே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போன வச்சுக்கோங்கள, பிளாசா பக்கமோ பிலாவ்ஸ் பக்கமோ போயிட்டு அங்கே இப்போ அது கொஞ்ச நாள் அலவுட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ முந்தி ஃபுல்லாக ஓப்பன் தானே அந்த ஏரியா, நீங்கள் ஸ்டூலை போட்டு உட்காந்துடலாம். பிளாசாலேயோ பிலாவ்ஸ்லையோ பின்னுக்கு நீங்கள் ஸ்டூலை போட்டு உட்காந்துருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு நீங்கள் இருக்கேல அவன் எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அதே நான் வீட்டுக்கு போகிற வழியில் நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போகல, இல்லை இவ்வளோ லேட் பண்ணி உங்களுக்கு இல்லை. அது ரெண்டு ஒரே மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 5 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, உங்களுக்கு ஒரு 2 hour வெட்டியாக டைம் இருக்குது, அந்த நேரம் போய் உட்காந்து பொறுமையாக கொண்டு வாங்க, பரவாயில்ல, என்ன சீக்கிரம் வந்துருச்சு இது அப்படி என்ன உட்காந்து பேசுவோம். எப்படி டிராஃபிக்கில் என்ன மாதிரி. ஆனால் அது இது அதான் சொல்கிறேன், இது வந்து இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் ஆங்கிள் ஒன்று இருக்குது. அட் த சேம் டைம் இதில் அடிப்படையில் இன்னொரு விஷயம் இருக்குது. மனிதன் என்பவன் மகா சல்லிப்பயன் விஷயம் இருக்கு இல்லையா. மனிதன் என்பவன் ஆகச்சிறந்த சல்லிப்பயன் அதுவும் இருக்குது. அதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. டு வாட் எக்ஸ்டென்ட் சொன்னால் இந்த விஷயங்களை இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அந்த குவெஸ்ட்டில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஒரு 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 மார்க்கெட்டிங் பெரிய பருப்பொருள் இருக்காங்க. அவர் பேர் வந்து ரோரி சதலன். ரெக்கமெண்டேஷன் ரோரி சதலன் அவர் பேர். அவர் வந்து சதலன். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இங்கிலாண்டில் இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஃபர்மோட ஹெட் அவர். ஸோ ஓகில்வி ஆர் சம்திங், ஓகில்வி, ஐ கான்ட் ரிமெம்பர், ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் அட்வர்டைசிங் ஏஜென்சி, ரைட், ஓகில்வி, ரைட். ஸோ ஓகே, அதோட சிஇஓ சம்திங், ஃபவுண்டராக ஏதோ ஒன்று போல. அப்போ அவர் கொடுக்குற லெக்சர்ஸ் கொஞ்சம் வரும் யூடியூப்பில், இன்ட்ரெஸ்டிங்காக. மார்க்கெட்டிங்னு சொல்லாமல் பொதுவாக லெக்சர் கொடுப்பாரு. அதில் ஒரு லெக்சரில் அவர் சொல்லுவார், அந்த எல்லாத்தையும் சீக்கிரம் பண்ணணுன்ற அவசரத்தில் நாங்கள் வந்து காரணமே இல்லாமல் ஃபாஸ்ட் ஆக்கிட்டு போகிறோம். எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து 10-15 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு டக்குன்னு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற ஒரு ஆள் 40-50க்கு போனாங்கன்னா அதனால அவங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஆனால் ஆல்ரெடி 50ல் போகிறவன் 65-70க்கு போனான்னா அவனுக்கு 1 to 2 minutes தான் சேவ் ஆகும். ஆமாம் ஆமாம் கரெக்ட், ரைட். பட் தி அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் யூ டேக் தேர் இஸ் டூ பிக். பட் நிறைய பேர் அந்த வேலையை பண்ணிருக்கோம்ல. ஏன் அவசரமாக பண்ணுறோன்ற தெரியாமல் பண்ணுறோம். 2 அவசரமாக பண்ணி அதனால எங்களுக்கு உண்மையாகவே டைம் மிச்சமாகுதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. காஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. ப்ளஸ் அந்த ஸ்பீடுக்கு அப்புறம் நீங்கள் ஆக்சலரேட் பண்ணக்குள்ள உங்களோட வெஹிக்கிள்ட ஃபியூவல் கன்சம்ஷனும் கூட. ஏன்னா இப்போ 20லேருந்து 30க்கு போகிற ஃபியூவல் மாதிரி இல்லை, 60லேருந்து 70க்கு போகிற ஃபியூவல். ஸ்பீட் கூட்ட அது, ஏன்னா முன்னுக்கு இருந்து காத்திருக்குமே, அந்த ரெசிஸ்டன்ஸை எதிர்த்து போகணும் வெஹிக்கிள். ஸோ நான் இன்னைக்கு வந்து டுக்லையும் லேட் ஆயிடுச்சு இல்லை ஆல்ரெடி. ஸோ ஸ்பீடாக போங்க எவ்வளோ தான் ஸ்பீடாக போகிறது, எவ்வளோ இழுத்தாலும் இவ்வளோதாம்மா வண்டி இழுக்குன்னு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ ஸ்பீடாக செஞ்சு நம்ம ஒரு டைமை சேவ் பண்ணுறது தானே. அந்த டைமில் இப்போ ஒரு சிலர் வந்து அந்த சேவ் பண்ணுற டைம் இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் விட்டீங்க. நீங்கள் வந்து சொல்லுங்க ஸ்பீடாக பண்ணி டைமை சேவ் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஸ்பீடாக பண்ணணும்னு நினைக்கிற யாருமே டைம் சேவ் பண்ணது பண்ணுறது இல்லை. இப்போ உனக்கு ஞாபகம் தெரியாது, முந்தி இந்த நல்ல ஆட் கேம்பெயின் ஒன்று முந்தி இந்தியாவில் AOL மெயில் இருக்குது. AOL மெயிலை இந்தியாவில் லான்ச் பண்ணக்குள்ள அப்போ ஒரு ஆட் ஒன்று போகும். முந்தி மேட்சில் தான் ஆட் போகும். ஒருத்தர் வந்து ஒரு சோஃபாவில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு அந்த ஒரு குச்சியாலே கதவை திறப்பான், அந்த இன்னொரு குச்சியால உள்ள விட்டு சாப்பாடு எடுப்பான். இது அமுக்குன்னா சுவிட்ச் ஆன் ஆகும், ஃபேன் ஆன் ஆகும். அப்போ சில கேமரா பார்த்து கேட்பான், நான் லேசின்னு நினைக்கிறீங்களா, ஸ்மார்ட், இஃப் தேர்ஸ் an easier way to do something why do it hard அப்படின்னு. அப்போ எனக்கு 5 நிமிஷம் வேலையை முடிக்கணுமா தான் நான் ஏன் அதை மெல்ல செய்யணும்? டைம் மிச்சம் பிடிக்கிறதுலாம் வேற விஷயம், நான் ஏன் ஒரு விஷயத்தை மெதுவாக செய்யணும்? அதுதான் கொஸ்டின். உனக்கு கிடைக்கிது தானே. ஏன் எக்ஸாம் இப்போ நான் வந்து இப்போ நான் ட்ரிப் பண்ணி இல்லை, நான் அவுட் ஆஃப் டவுன் போகிறதா இருந்தாலே பொதுவாக எனக்கு அது அவசர பயணமாக இல்லைன்னா ஐ ஆல்வேஸ் டேக் த ட்ரெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் சீப்பர், செகண்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் லைக் சீனிக் ரூட்டில் எதுக்கு நான் மெனக்கிடணும். ஹைவே பஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுவேன், எனக்கு அவசியமே கிடையாது எனக்கு கோலெல்லாம் போகிறதா இருந்தால். ஆனால் சமீபத்தில் ஒருத்தரோட ட்ரிப் போகல அப் டவுன் 2மே அடம் முடிச்சாங்க, இல்லை
பஸ்ஸில் தான் போகணும், டக்குன்னு போயிடலாம். டக்குன்னு போய் என்ன செய்ய போகிறோம், செக்இன் பண்ணிடுவோம், இல்லை செக்இன் பண்ணிட்டு படுத்துருவோம். அந்த படுக்கிற வெங்காயத்தை இங்கேயே படுத்துருவோம். அதாவது அப்படியே ட்ரெயினில் உட்காந்து கொஞ்சம் கண்ணை மூணு நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னு. இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படின்னு. அப்போ அந்த ஸ்லோ லிவிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, லைக் ஒரு நடக்கிற விஷயங்களை நிறுத்தி நிதானமாக அனுபவிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்டுக்கு ஆக்கள் ரெடியே கிடையாது. எப்படி சொல்கிறாங்க, டக்குன்னு போயிட்டு எங்கேயாவது உட்காந்துட்டு அங்கே ஸ்லோ லிவிங் பண்ணுவோம் அப்படிங்கிற. டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டலில் வில் லவுஞ்ச் அப்படின்றானுங்க. ஸோ அப்போ அது ஆனால் சோஷியல் மீடியா மட்டும் நீங்கள் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் அது இப்போ சோஷியல் மீடியா மட்டும் இல்லைடா, இப்போ சோஷியல் மீடியா இஸ் மேக்கிங் இட் வர்ஸ். எஸ், அது ஒரு எரியிற நெருப்புக்கு எண்ணெயை தூக்கி போடுற மாதிரி தான் ஆக்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நார்மலாகவே சரி, இப்போ எனக்கு இப்படி ஒரு பழக்கம் க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் நினச்சி அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிற நேரம், இப்போ ஒரு பிக் சங்க் யூ ஸ்பெண்டிங் இன் சோஷியல் மீடியா தானே. உன்னோட ஃப்ரீ டைம்னாலே ஃபோன் எடுத்து சும்மா ஸ்வைப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், டூம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அங்கேயுமே திருப்பி அதான் நடக்கும் போது உன்னோட ஒரு பிஹேவியரல் பேட்டர்னே அதை மாற்றி கொண்டு வந்து இங்கே விட்டுறது இல்லை. நீ நானாக ஒரு டீடாக்ஸ் பண்ணி வெளியே வரணும்னு நினச்சாலே ஒழிய என்னோட மென்டல் திங்கிங் இது இங்கேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துக்குமே அது ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக ஆகி கடைசியில் எல்லாமே எனக்கு வந்து டப்புன்னு எனக்கு ரிசல்ட்ஸ் வேணுன்ற மாதிரி மூளையை கொண்டு போய் விடுதில்லை. ரிஃப்ளெக்ஸ் அது ஒரு பிரச்சனை, ஆப்வியஸ் பிரச்சனை அது. இப்போ நீங்கள் உடனே சொல்கிறீங்க, இப்போ இந்த எலெக்ஷன்லேயே பாருங்களேன், எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாரும் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு இப்போ தானே ஒரு ஓட்டை எடுத்தாரு. இல்லை ஒன்றும் சில பேர் சேஞ்ச் நடக்குது இல்லை. இப்போ அதாவது முதல்வன் படத்தில் மாதிரியோ இல்லாட்டி நம்ம சரத்குமார் இந்த அனுபவம் உள்ள ஒரு முதியவர், வேகமுள்ள ஒரு இளைஞர் இதுக்கு நான் அந்த மனுஷன் இன்னும் கேபினட்டே செய்யறேன். இப்போ இந்த சரத்குமார் படத்தில் மாதிரி இல்லாட்டி ரஜினிகாந்த் அண்ணாமலையில் மாதிரி ஒரே பாட்டில் எல்லாம் நடக்கணும். அது நம்ம அப்போ ஜோக்காக இருந்ததுக்கு இப்போ அப்படி எதிர்பார்க்குற ரியாலிட்டியான அதில் என்ன மூவியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இல்லை. இப்போ நீங்கள் அண்ணாமலைலாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பாட்டுன்னு காட்டுறது அது 18 வருஷம். அது அவரோட பெரிய டிராவல். இப்போ பாட்டு ஸ்டார்ட் ஆகல குஷ்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க, பாட்டு முடியல குஷ்பு மம்மி. வாழ்க்கை எவ்வளவு வேகமா சொல்லுது பாத்தீங்களா? அப்படி இருந்துச்சு. இவர் என்னடானா டிப்ரெஷன் உச்சியில இருப்பாரு. எங்க என் காரு பாருங்க, அவ்வளோ பெரிய வீடு, குஷ்பு மாதிரி ஒரு வைஃப், நல்ல ஒரு புள்ள, அம்மா இன்னும் உயிரோட இருக்காங்க, தவளை போன் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தும் அவர் டிப்ரெஷன்ல தான் இருப்பாரு. நான் சின்ன வயசுல இருந்து அண்ணாமலை படத்தை எப்பயும் பார்ப்பேன், அந்த தவளை போன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. நீ பாத்திருக்கியா? அவர்கிட்ட லேண்ட்லைன் போன் இருக்கு, தவளை ஷேப்ல இருக்கும். தவளை ஷேப்ல, அதனாலதான் நீ சூர்யா பண்ண சாரி நானே யோசிக்கலையே. நீங்க சொன்ன பாட்டு எனக்கு கட்டாந்தரை தூக்கம் வரல. அதுல ஒவ்வொரு வெர்ஷன் தான் இந்த படங்களே இப்போ வருது. படங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜம்ப் கட்ஸ் கல்ச்சர் கூடி போச்சு. இது வந்து முந்தி ஏதோ ஒரு இதில் வெற்றிமாறன் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. முந்தி வந்து அந்த ஃபாஸ்ட் எடிட்டிங் ஸ்டைல்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னா ஹரி தானே, ஹரி மட்டும் ஹரியை பற்றி வெற்றிமாறன் பேச போறாரு. கேட்குறேன்டா, ஹரி தான் தப்பு சிங்கம். ஸோ ஹரி அதை கொண்டு வரக்குள்ள அது புதுசாக இருந்துச்சு. ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்குள்ள நான் கேமரா இப்போ இங்க இருந்து அங்க போனா நான் கட் பண்ண மாட்டேன், கேமராவே எடுத்துட்டு வேகமா போனேன். அந்த வேக உணர்ச்சியை நான் கொடுக்க போறேன். படம் முடியக்குள்ள நீ விப்ளாஷ் வந்து தலை சுத்தி உட்காரு. பட் அவர் பண்ணக்குள்ள அது ஒரு ஸ்டைலா இருந்துச்சு. எல்லாரும் படத்தை ஒரு ஸ்டைல கொண்டு போகல, அவர் மட்டும் இப்ப எல்லாருமே ஜம் ஜம் இருக்காங்க. இப்ப ஜம் ஜம் எடுத்தவர் நக்கிட்டு போயிட்டாரு. ரத்னம்னு ஒன்னு எடுத்தாரு. இப்ப எந்த அளவுக்குன்னா அவர்கிட்ட எடிட் ஸ்டைல மாத்திட்டாரு. நீ வந்து யானை பத்தியா? ஐயோ வேணாண்டா. இல்ல அப்படி இல்ல, அவ்வளவுக்கு எனக்கு பொறுமை இல்லடா. ரத்னமோட பிளாட் கேட்டேன்டா. இது நான் எல்லாருக்கும் தெரியல, சும்மி ஃபேன் தானே. ஹரி சினிமேட்டிக் யூனிவர்ஸுக்கு வந்து ரோஸ்ட் போட்டிருந்தாங்க. ரத்னம் பிளாட் கேட்டேன்டா, முடியலடா என்னால. ஹரியாடா எடுத்தார் இந்த படத்தன்ற மாதிரி. ஹரியோ அவ்வளோத்துக்கு மூவி மேக்கர்னு சொல்ல, பிளாட்ல வந்து ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி படங்கள் இருக்கும்ல. இல்லை இப்போ டேஸ்ட்டுமே மாறிடும் மச்சான். நீ சொல்ற டிரெக்டர்ஸ் மட்டும் இல்லை, நாங்களுமே கன்சம்ஷன் லெவல்லே நம்ம மாறிட்டோம். அவங்க எடுக்கிற அதே படத்தை இப்போ நான் பார்க்கணுன்ற எந்த கடமையும் எனக்கு கிடையாது. மூவிஸ் நீங்கள் பாருங்களேன், ஆரம்பத்தில் இருந்த மூவிஸ் ஒரு லவ் ரொமான்டிக் மூவிஸ், இப்போ வந்து எப்படி மூவிஸ் போயிட்டு இருக்குது? மூவிஸுமே ஃபுல்லாக வந்து அடிதடி அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜம்ப் கட்ஸ் தான் கூட. இப்போ கடைசியாக லவ் ஸ்டோரி வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. 96க்கு அப்புறம் ஒரு ப்ராமினன்ட் லவ் ஸ்டோரி வரும். இல்லை ஜோ எல்லாம் அது லவ்வா சார்? அதை நீங்கள் என்ன, அது வந்து இப்போ பல்லு பிடுங்கிற ஒரு அர்ஜுன் ரெட்டி. எனக்கு உனக்கு தெரியும் ஹவு மச் ஹேட்ரட் ஐ ஹேவ் டுவர்ட்ஸ் ஜெஸின்னு.
ஜெஸி ஒரு டாக்ஸிக். நானும் நிவேதனும் கடைசி வரைக்கும் எங்களோட கருத்தியல் ரீதியா வேறுபடுற விஷயம். ஜெஸி வந்து வினை தாண்டி வருவா. நிவேதனுக்கு அவங்கள கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் வந்து அப்படி இல்லை. ஒரு டாக்ஸிக் உருவம் இருக்குமா இருந்தால் ஜெஸியை நீங்க இன்டிசைசிவ்னு மட்டும் சொல்லுங்க. அது வரைக்கும் வருவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு த்ரிஷாட் அந்த கேள்வியை ஸ்டேஜ்ல வச்சு கேட்பான் பாத்தீங்கன்னா. ஏதோ ஒரு பிஹைண்ட் உட்ஸ் கிட்ட ரீசன்ட்ல நடந்ததுல கில்லில இருந்து எல்லாமே எடுத்து கேட்பாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தானே நீங்க ஜெஸ்ஸி டாக்ஸிக். யூ நோ ஹவு மச் ஐ ஹேட் ஜெஸ்ஸி. இல்ல ஜோ படத்துல இருக்கால ஒரு ஹீரோயின் டாக்ஸிக்ல மழுமுட்டி டாக்ஸிக்னா அவதான்டா. இவளே வீட்டுக்கு கூப்பிட்டு ஏன் என் அப்பா அடிச்சிட்டேன் ஏன்டி நீ தாண்டி வீட்டுக்கு கூப்பிட்ட. அப்ப அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்ப இந்த இல்ல வேணாம் நீங்க கவுண்டர் கொடுக்காதீங்க. நான் கூட சொல்றேன் தானே, சொல்லிட்டு போக விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்படி நீங்க வராங்க. நம்பிக்கை இல்லை உங்க மேல. எனக்கு பெரிய மனுஷன் மதிச்சு இந்த மனுஷன் எப்படின்னா அந்த பொல்ல கொடுத்து அடி வாங்குறது இருக்குல்ல, he has mastered it. சொல்லுங்க நீங்க ஏதோ வன்மத்தை கக்க வந்தீங்க. ஆடியன்ஸ்க்கு சந்தோஷமா இருந்துட்டு இந்த காலத்துல இருக்கு. இல்ல அதாவது நிவேதன் என்ன சொல்ல வராருன்னா, நிவேதன் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு விளங்குற மாதிரி நான் சொல்றேன். என்னன்னா இந்த காலத்துல லவ்ல இருக்கிற நிறைய பெண்கள் வந்து டாக்ஸிக்கா இருக்கிறாங்க. இப்ப வீடியோ ஆதாரம் இருக்கு மக்களே, அந்த ரிவைண்ட் பண்ணி பாருங்க. நிவேதன் பேசுனதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்டட் மனுஷனா நீங்க இருக்கணும். ஐயப்பாடே கேன்சல் பண்ணி தொலைச்சு விட்டுறாதீங்களா. அவனுக்கு வரக்கூடிய 1-2 வாய்ப்புகளே அநியாயம் பண்ணிடுறாங்க சத்தியம். அப்புறம் திருப்பியும் சொல்றேன், பச்சை ஸ்கிரீனு ஸ்டூலு பெட்ஷீட் தான் அவனே. சோ ஜெஸி கரெக்டர் உங்களுக்கு பிடிக்கல. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ஏங்க நான் அப்போல இருந்து நீங்க எந்த கல்லுக்கு அடியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இது யுனிவர்சலி ஹேட்டட் கேரக்டர். அது நாங்க தான் மைனாரிட்டி. ஆமா அது வெரி வேணாங்க, அது வேற டாபிக். இதை பத்தி நான் அப்புறமா இழுத்து விடுறேன். வேற டாபிக். இது நல்ல டாபிக்கா இருக்குது. இல்ல சரி, அப்ப அப்படி பேசுவோம். நாங்க ஃபியூச்சர் எபிசோட்ல செய்வோம். ஜெஸியை பத்தி நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். நிவேதனும் ரஞ்சனி. வேணாம் நாம வந்து இல்ல த்ரிஷா வச்சு என்ன செய்யலாம். த்ரிஷாவோட ஒவ்வொரு த்ரிஷா வச்சு என்ன செய்ய போறீங்க? த்ரிஷா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அனௌன்ஸ் பண்றோம். ஃபியூச்சர் எபிசோட் எப்போ வரும்னு தெரியாதா? த்ரிஷாவால பாதிக்கப்பட்ட கதாநாயகர்கள். இவனொருத்த கிட்டடியில ஒரு மீம் போட்டிருந்தாண்டா. கடைசி என்ன படம் வந்துச்சு த்ரிஷா நடிச்சு? த்ரிஷாட்ட இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் நீ மட்டும் தாண்டான்ற மாதிரி எவனோ ஒருத்தர் மீம் போட்டிருந்தான். தெரில லியோன் தான் நினைக்கிறேன். தெரில ஏதோ ஒன்று போட்டிருந்தான். சரி டாபிக் விட்டு வெளியே போயிட்டு இல்லை. இப்போ டாப்பிக்குள்ளே இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த ஃபோன் கைக்குன்னு நமக்கு இந்த இன்டர்நெட் இருக்குது தானே. இப்போ நான் வந்து அதாவது அந்த டுன்னு போன டயலாக் கனெக்ஷன்ல இருந்து பாவிச்சிருக்கிறேன். ஏஞ்சி நீங்கள் பாவிக்கிறத விடுங்க, இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கே கஸ்டமர் கேர் இருக்கிறது. அண்ணே எனக்கு ஜிபிஆர்எஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க, செட்டிங் அனுப்புங்க அப்படி. அதே தம்பி நீங்க இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு 100 அடிக்கணும். அண்ணே எங்க இருக்குன்னு தெரியல, அம்சு விடுனே. ஐபி அட்ரஸ்ல 1110 என்ன சொன்னீங்க? உங்க போனுக்கு இப்போ ஒரு செட்டிங்ஸ் வந்திருக்கா? இருனே ஸ்பீக்கர்ல போட்டு பாக்குறேனே. வந்திருக்குனே, அதை கிளிக் பண்ணுங்க. அண்ணே வேலை செய்யலனே. வெயிடா அதுல எம்எம்எஸ் வந்திருக்கு, ஜிபிஆர்எஸ் இது வரல. அதிலே ஜிபிஆர்எஸ்ல அந்த 192.104 அதெல்லாம் போட்டு அதில் எங்கேயாவது ஒரு நம்பர் பிழைச்சிருக்கும். ஒரு நம்பர் பிழைச்சனால தான் வருதான், அதனால தான் இந்த வேலை செய்யல. இப்போ என்ன இப்போ மொபிடெல், செல்டெல், டீகோ அந்த கலமெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒன்று வச்சுக்க. இப்போ மொபிடெல் வந்து 2002க்கு முற்பட்ட ஃபோன்களுக்கு வேலை செய்கிற செட்டிங்ஸ் 2002க்கு அப்புறம் வேலை செய்யாது. அதே மொபிடெல் 2005க்கு அப்புறம் இன்னொன்று வச்சிருக்காங்க. இது இப்போ நீங்கள் சிம் மாத்திரீங்கன்னு சொன்னால் இது அவ்வளோதான் யோசிக்கிறேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு டிலேட் கிராட்டிஃபிகேஷன்னா, நீங்கள் கால் எடுத்து கஸ்டமர் கேருக்கு போகிறதுக்கே ஒரு 1008 நம்பர் அழுத்தணும். அது என்ன பேட்டர்ன் நான் எழுதிலாம் வச்சிருந்தேன் தெரியுமா? 1 அழுத்தி 5 அழுத்தி 9 அழுத்தி அப்புறம் சைவர் அழுத்தினா கஸ்டமர் கேருக்கு போங்க. நீங்க அந்த பக்கம் இருந்து பேசுறீங்க, நான் இந்த பக்கம் இருந்து பேசுறேன். அதுக்கு அதாவது கஸ்டமருக்கு வர கால் கிட்ட இருந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2005 2006 ஃபோன் மாடல் பொறுத்து தானே செட்டிங்ஸ் மாறும். அப்போ ஃபோன் மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தானே. உங்க ஃபோன் என்னது, என் ஃபோன் டயலாக். கோபுரால டயலாக்ல தான் நான் பேசுறேன். இல்லங்க, உங்க போனை திருப்பி பாருங்க, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும், வாசிக்க தெரியாது. அடிச்சு மூடுற போன் அப்ப இப்படி கருப்பு போன் பட் அதெல்லாம் தான் இருக்கு மோட்ல சொல்லிடு. இல்லை என்னன்னா இப்போ இப்படி போயிட்டோம்ல, இப்படி போயிட்டு கஸ்டமர் கேருக்கு திருப்பி அந்த அந்த மியூசிக் ஒன்று போகும், லாபி மியூசிக் எல்லாம் போயிட்டு அவன்கிட்ட பேசி செட்டிங்ஸ் வந்து வேலை செய்யலைன்னு வை, திருப்பி எடுக்கணும் அவனுக்கு. திருப்பி 159 அழுத்தி திருப்பி வெயிட் பண்ணி, அண்ணே வேலை செய்யலண்ணே உங்களுக்கு அனுப்பியிருக்கமே நீங்க பாருங்க, டேய் அதான்டா வேலை செய்யல. இப்படி இன்டர்நெட் பாவிச்சோம் நாங்க. இப்ப கொஞ்சம் பஃபர் ஆனாலே ஏரோப்ளைன் மோட். அதுக்கு அவளை போராடி கிடைக்கிற நெட் கனெக்ஷனை எப்படின்னு சொன்னா,
512 kbps 512 kbps னா கிலோ பைட்ஸ் இல்ல மக்களே, கிலோ பிட்ஸ். 8 பிட் தான் ஒரு பைட். அதாவது கிலோ பிட்ஸ் per second தான் மேக்ஸிமம் ஸ்பீட். அப்ப எவரேஜ் ஸ்பீட் எப்படி இருக்கும்னு சொன்னா கேட்கவே தேவையில்ல. இப்ப நீங்க ஒரு ஆளோட படத்தை பார்த்து கிளுகிளு படையெல்லாம் நெத்தி வரக்குள்ளே உனக்கு வாழ்க்கை வந்துருச்சு. இப்ப வேணாம், இப்படி லோட் எனக்கு வேணாம். எனக்கு இது எனக்கு எப்போ ஃபேவராக வேலை செஞ்சிச்சுன்னா, இந்த 2019 எப்பயோ வந்து எல்லா சோஷியல் மீடியாவும் இது பண்ணாங்கல்ல, பிளாக் பண்ணாங்கல்ல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா 3G மட்டும் அவங்க பிளாக் பண்ணல, 4G அப்வர்ட்ஸ் தான். எங்கள் அப்பாவோட பழைய ஃபோனில் ஃபேஸ்புக் போனால் வரும். அங்கே போய் பார்த்தா எல்லாரும் என்னடா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க மாப்பிள்ள, VPN யூஸ் பண்ண மாப்பிள்ள வந்துடும், என்னடா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாதுடா. ஆனால் அந்த ஃபோன்லலாம் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி அழுத்தீங்கன்னா அந்த பார் போகும், லோட் ஆகி என்னன்னா அப்போ தான் அந்த GSM நல்லா பார்ப்போம். ஃபோனை 360 சுற்றலாம். அதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் அது சுற்றும் 360. இப்போ உங்களுக்கு வேலை செய்யலைன்னா VR கேட்குது இல்லையா? இல்லை, ஆனால் இப்போ இந்த வேலை செய்யலைங்கிற அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி ஏரோப்ளேன் மோட் சரியா, சிம்மை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது இல்லை, சிம்மை கலட்டி போடுறது, ஒரு ரீஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த ஃபோனில் 3GP வீடியோ பார்க்கல உங்களுக்கு இருந்த பொறுமை, இப்போ HD வீடியோ பார்க்கல இல்லை. ஒரு 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 10 செகண்ட் பொறுமையா இருக்கிற அளவுக்கு கூட பொறுமை இல்லாம போயிருச்சு. டேட்டா இருக்கா, டேட்டா முடிஞ்சிருச்சா, ஒருக்கா டேட்டா எவ்வளவு இருக்குன்னு போய் செக் பண்ணி, இல்லாட்டி டேட்டா இருக்கு அப்புறம் என்ன சிக்னல் இல்லையா, சிக்னல் என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். இந்த கரண்ட் போச்சுன்னா ஒருக்கா தம்பி பக்கத்து வீட்டில் கரண்ட் இல்லையான்னு போய் பார்த்துட்டு பார்ப்போம். அது மாதிரி தான் இப்போ நெட்டு வேலை செய்யலைன்னா உனக்கு அவ்வளோ நட்டு கலறது இல்லையா உனக்கு, வாங்கடா நீங்கள் அங்கே GPRS யூஸ் பண்ணாதான்டா உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களுமே இப்போ அப்படி தானே, நெட்டு வேலை செய்யலைன்னா உடனே கடுப்பாக இருந்தானே பழக்கிட்டாங்க. நாங்க பண்ணாததும் நீங்க பண்றீங்கன்னு யாரும் யோசிக்கல, எல்லாரும் கூட்டாவே நாங்க இப்படி தான். எனக்கு போன கிழமை ஒரு சீன் வந்துச்சு. நான் இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவசரமா கிளிக் பண்றேன், எனக்கு இது போகுதே இல்லை. நான் பார்த்தா நான் இந்த இதை வந்து பாஸ்வேர்டை வந்து மாற்றி கொடுத்துட்டேன், இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேலை செய்யலை. என்னடா இது, நான் இப்போ கஸ்டமர் கேர் கால் பண்ணுறேன், பார்த்தா இது நான் மாற்றி நம்ம இல்லை நல்லா தானே இருக்கு, இது வேலை செய்யலை, பஃபர் ஆகிட்டே இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. என்னடா இது சரியாக தானே கொடுத்தேன்னு பார்த்தா வடிவேல் சீன் பாட்டில் உள்ள விழுந்திருக்கும். அப்புறம் ஏன் பாட்டில் அதே விழுந்துருக்கிட்டேன். நான் எனக்கு அந்த பொறுமை இல்லாமல் நான் கால் பண்ணிட்டேன், எனக்கு அவசரமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் கால் பண்ண இல்லை மேடம் இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னா, என்னடா வேலை நான் சரி அப்ளை ஏதோ பிரச்சனையோ என்னென்னு அடிக்கடி அதுவும் நடக்கும். மியூட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. பிஓசியா இல்லை, அவன் தான் கிடந்து சுற்றுவான் கிடந்து. இல்லை எனக்கு பேர் இல்லை. ஆனால் இப்போ அந்த பொறுமை இல்லாமல் போய்ட்டு அந்த ரீசெண்டாக ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது கார்ல் லூயிஸ் 100 மீட்டர்ஸ் ஓடுற நேரம் அந்த காலத்தில் 10.2 எனக்கு சரியாக நம்பர் ஞாபகம் 26 என்னத்துலையோ ஓடி கோல்டு மெடல் வின் பண்ணுறேன் ஒலிம்பிக்ஸில். அப்போ கார்ல் லூயிஸ் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வரணும். கார்ல் லூயிஸ் தான் உலகத்திலே இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் ரன்னர். இப்போ இந்த கடைசியாக முடிஞ்ச ஒலிம்பிக்ஸில் கிட்டத்தட்ட 10 பேர் எங்கேயோ 10 பாயிண்ட்டுக்கு குறைவாக தான் ஓடி இருக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயம் உண்மையாகவே பெர்ஃபார்மன்ஸ் அந்த லெவலில் ஆப்டிமைஸ் ஆகிட்டு போகக்குள்ள ஆக்களுக்குமே தோணும் தானே. இப்போ முந்தின பெஸ்ட்டு தான் இப்போ நார்மல்னு ஆகக்குள்ள ஆக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தானே அந்த விஷயத்த. இப்போ அதை விட இப்போ ஒரு 8ல் ஓட மாட்டீங்களா யாராவது, அதான் இப்படி திரும்பணும்னு ஓடி முடிக்கிறதுக்கு. இப்போ இன்ஃபேக்ட் இதை தான் அந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் குரு லோரி சதர்லன் அவர் இதையும் மென்ஷன் பண்ணார். ப்ரொடக்டிவிட்டியோட மிகப்பெரிய ஒரு எதிரி வந்து இமெயில். அது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், பிகாஸ் இமெயில் இஸ் அ காமன் சேனல். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இமீடியட் கம்யூனிகேஷன்ஸ், செமி இமீடியட் கம்யூனிகேஷன், அர்ஜென்ட்டே இல்லை பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இமெயிலில் தான் அனுப்பிக்கொள்வீங்க. இப்போ தான் இந்த ஸ்லக்கில் சேட் அனுப்புறது இதெல்லாம் வருது. பட் அது ஸ்லக்கிலையோ டீம்ஸில் சொல்கிறதெல்லாம் வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷனாக எடுத்துக்கவும் மாட்டாங்க மோஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த இமெயில் இன்ஸ்டண்ட்டாக வர என்ன ஆகுதுன்னு சொன்னால், அர்ஜென்ட் மெசேஜும் சரி, அர்ஜென்ட்டே இல்லாத சரி, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வருது. அப்ப அந்த இது இருக்குல்ல, கிளிக் பண்ண ஹை இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆனா ஹை இம்பார்ட்டன்ஸ் மெசேஜும் இதுவும் ஒரே ஸ்பீட்ல தான் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இமெயில் வந்து இமெயிலை எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு ஒரு வழி அவரோட ஐடியா. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ஃபீசிபிள் ஆர் டூவபிள் அட் திஸ் பாயிண்ட். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாரு சொன்னா, இமெயில் பை டிஃபால்ட் ஷுட் ஹேவ் a 1 hour buffer. நான் அதை அனுப்பி 1 hour கழிச்சு தான் உங்களுக்கு வரணும். சரி, அர்ஜென்ட் இமெயில்னா மட்டும் உடனே வரணும். which means உங்களோட நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எல்லாத்தையும் ஏஜென்ட்ல போட்டு அனுப்புவாங்க. இதை பண்ண முடியாது உங்களுக்கு, ரியலிஸ்டிக்காக இதை பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட வெர்ஷன் ஆஃப் கண்டென்ட் தவிர இமெயில் பை டிஃபால்ட் ஷுட் ஹேவ் 1 hour buffer. எந்த மெசேஜ் அர்ஜென்ட்ல போட்டு அனுப்புவாங்க தெரியுமா, திஸ் ஹஸ் பீன் நோட்டட், இதையாடா நீ 1 hour அனுப்பியிருக்க. அதுக்கு நீ கேப் வைக்கலன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு அர்ஜென்ட் மெசேஜ் தான் அனுப்பலாம்.
அப்படி அது கார்ப்பரேட்ல திருப்பி பிரச்சனையாகும். அவர் அதை ஐடியா உங்களோட நீங்கள் வந்து சீக்கிரமாக விஷயத்தை வேலை செய்யணும், சீக்கிரமாக ஒரு விஷயத்துக்கு உங்களோட அட்டென்ஷனை தரணும் அப்படின்னு செஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன். இன்ஃபேக்ட் இன்டர்நெட்டோட ஆரம்பமே இமெயில் தானே, சரியா? ஆனால் அந்த இமெயில் தான் இந்த ப்ரொடக்டிவிட்டியில் பெரிய கில்லராகவும் ஆயிருக்கேன்னு சொன்னேன். உங்களோட இமெயிலில் இப்போ ரெண்டமாக எடுத்தீங்க சொன்னால் ஒரு நாளுக்கு எனக்கு ஆஃபீஸில் ஒரு 250 இமெயில் வரும். 200 ஒரு நாள்லயாடா 200 250 வரும். அப்போ இப்படி போயிருக்கேன். அப்போ அது பேமெண்ட் ரிசிப்ட் டிஸ்பியூட் ஆட்டோமேட் பண்ணி வச்சு இதெல்லாம் நீங்கள் உள்ள கொண்டாந்த கிளையண்ட் இருக்கார்ல, ஆமாம் என்னாச்சு அவருக்கு, இல்லை அவர் பே பண்ணிட்டாரு. டேய் அதை என்ன இது யூடியூப்காரங்க மாதிரி தான் இமெயிலும். என்னாச்சு தெரியுமா, என்னாச்சு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொண்டு வந்த கிளையண்ட் செய்த வேலையை பாருங்கள் அப்படி. என்னடா பண்ணலாம் பேமெண்ட் அதை என்ன அவருக்கு அதுவும் ரெட் டாட்டோட வரும், சரியா? இப்போ இதெல்லாம் போயிட்டு கீழே எஸ்கலேஷன் பத்தி எரியிற கிளையண்ட் எல்லாமே வரும் எனக்கு. இப்போ நான் அதெல்லாம் ஃபோல்டரில் போட்டு வச்சாலும் எல்லா ஃபோல்டரும் பற்றி எரியும் இல்லை, அப்படி எதை போய் பார்க்குறது இல்லை. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த வாட்ஸ்அப் குரூப்புகளும். ஆரம்பிக்கிற நேரம் ஒரு பர்பஸோடு அதை ஆரம்பிச்சு அதுக்கான முக்கியமான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எவனாவது ஒருத்தர் நடுவில் குட் மார்னிங்கோட ஆரம்பிப்பான் அந்த குரூப்பில். அதுக்கப்புறம் அந்த குரூப் ஒரிஜினல் மெசேஜே காணாமல் போயிட்டு நமக்கு ஒரு அவசரத்துக்கு அதில் குரூப்பில். இதுக்கு நான் என்ன இது ஆஃபீஸ்லேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ யூஸ் திஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுறது ஆட் போட்டு என்னை மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நான் உள்ளே போய் பார்க்க மாட்டேன், சரியா? ஏன்னா இந்த போன எலெக்ஷன் அன்னைக்கு போய் அன்றைக்கி தான் எனக்கு அதுக்கு முத நாள் தான் என் ஃப்ரெண்டு வந்து ப்ளே ஸ்டேஷன் கொடுத்துட்டு போனால், அன்றைக்கி என்கிட்ட ப்ளே ஸ்டேஷன் இல்லாமல் இருந்திருந்தாலுமே குரூப் பற்றிக்கிட்டு எரியுது. இவங்க வந்து எலெக்ஷன் பற்றி தாம் தூம்னு பேசுவாங்க, அவருக்கு போய் இவர் வந்து அது நடந்து இது நார்மலாகவே என்னோட ஸ்டாண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அட் போடாமல் ரிப்ளை பண்ணுறது ரெண்டே குரூப் தான், இந்த மெயின் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று, இன்னொன்று இந்த குரூப். ஏன்னா இந்த குரூப்பில் அத்திபூத்தமாக தான் நடக்கும், ஏதாச்சும் ரேண்டமாக தானே நாங்கள் தான் புஷ் பண்ணி வரணும், மற்ற ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பேசி தான் ஆகணும். மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நான் கண்ட்ரிபியூட் பண்ண போகிறது ஒன்றுமே இல்லை. எக்ஸாக்ட்லாம் அடிச்சிங்க நான் தேவையான கொடுங்க வரேன். அப்போ அன்னைக்கு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ எனக்கு என் ஃப்ரெண்டு மெசேஜ் அனுப்புனா, என்ன மச்சான் சைலண்ட்டாக இருக்க, ப்ளே ஸ்டேஷனில் பிஸியாக இருக்கேன். ப்ளே ஸ்டேஷனில் பிஸியாக இல்லாட்டியுமே நான் இந்த நிலைமையில இப்படி தான் இருந்திருக்கேன். அடிக்கலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ வந்து ரெஸ்பான்சிவாக இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் வந்து நீ பிஸியாக இருக்குன்னு தான் அர்த்தம். இவங்க அப்படி நினச்சிக்கிறானுங்க. ஏன்னா பிஸியாக இருக்கணும், நான் கான்ஷியஸ். என் கையில் ஃபோன் இல்லை, எனக்கு இப்போ என்கேஜ் பண்ணுற மூட் இல்லை, என் கையில் ஃபோன் இல்லை அப்படின்ற டவுன் டைம் அப்படிங்கிற கான்செப்டே இப்போ இல்லை. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில சைக்கோ இருக்குது. அதாவது போட்ட மெசேஜை எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்கிறத போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவன் ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறான், அதாவது இவன் மெசேஜை பார்த்துருக்கான் அந்த குரூப்பில் அதாவது அவ்வளோக்கு வெட்டியாக இருக்கிறவனுங்க இருக்கிறானுங்க தானே, குரூப்பில் போயிட்டு பார்த்துட்டு நான் போடுற எந்த ஒரு மெசேஜுக்கு இவன் ரிப்ளை பண்ணுறான்ல அப்படி இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ ஐட்லாக இப்போ ஆக்கள் போடுற பெரிய மிஸ்டேக்னு சொன்னால் ஐட்லிங் டைமும் அவைலபிள் டைமும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. ஐட்லாக இருக்க எல்லாரும் அவைலபிள்னு அர்த்தம் கிடையாது. சரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒன்றும் செய்யல, அப்போ அப்ளை பண்ணுறேன் ஒன்றும் செய்யலன்றதே கான்சியஸாக தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கணும்னு தான் நான் சும்மா உட்காந்துருக்கேன். என்ன வேலை வாங்குறியா? இல்லை இப்போ நார்மலாக நான் மொதல் எபிசோட்லேயும் சொல்லியிருப்பேன், இப்போ எங்கேயாச்சும் ஃபோன் இல்லாமல் போனால் ஒரு மாதிரி இன்செக்யூர் ஃபீல் இருக்குல்ல. அப்போ நான் மொட்டை மாடி போகிறதுனாலுமே ஃபோனோட தான் போவேன். ஆனால் மொட்டை மாடி போகிறதுக்கான மெயின் ரீசனே டு பி அவே ஃப்ரம் டெக்னாலஜி தான். ஃபோனை ஏன்னா தச்சையில் அம்மாவுக்கு ஏதாச்சும் தேவை கால் அடிச்சு கூப்பிட்டா கேட்குறது தான். ஆனால் ஃபோன் அடித்து கூப்பிட போகிறாங்க, அப்பா டக்குன்னு ஃபோன் எடுத்து போகிறோன்ற அந்த பயத்திலே தான் போகிறது. ஆனால் நீ சொன்னது தான், நான் ரெஸ்பாண்ட் பண்ணலனாலே ஆட்டோமேட்டிக்காக அவன் பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறாங்க. பிஸியாலாம் இல்லை, நான் வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன், பாட்டு கேட்டுட்டு இருப்பேன், அவன் பண்ணக்குள்ளே பண்ணுவான். அந்த மென்டாலிட்டி அதான் நான் சொன்னேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதில் இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னென்னு சொன்னால், வி ஆர் லூசிங் எம்பத்தி லிட்டில் பை லிட்டில். ஹவுஸோ இந்த சென்ஸ், எனக்கு அவசரத்துக்கு வராது, நீ எதுக்குடா எனக்கு. ஒரு ஊபர் டிரைவர், ஒரு பிக்மி டிரைவர் மாதிரி தான் நீங்கள் எல்லா மனுஷங்களும் ட்ரீட் பண்ணுறீங்க. நான் அனுப்பிட்டேன், என்ன நீங்கள் இன்னும் வரல. இல்லை இது இப்போ நான் என்ன புனிதமாக காட்டினேன்ல, இப்போ என்னோட டாக்ஸிக் ட்ரீட்டையுமே நான் வரேன். இப்போ வி ஆர் லிவிங் இன் அன் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் சொசைட்டி தானே. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எனக்கு சொல்லாமல் ஒன்று செஞ்சுட்டான்னா அது எனக்கு ஹர்ட் ஆகுது. அவன் எனக்கு சொல்லணுன்ற கட்டாயம் எந்த விதத்துலையுமே இல்லை. அது ஃப்ரெண்டை பொறுத்து இருக்கு. சி லைக் சின்ஸ் இப்போ அவன் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம் தானே அப்படின்னு, அதுவும் ஒரு விதமான இது தான். டிபெண்ட்ஸ் ஆன் தி டைனமிக். இப்போ ஒன்று இருக்கு. இப்போ நான் வந்து உண்மைதான் நானே திருப்பி ரிட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதே வேற எவனாச்சும் ஒருத்தனா விடுறாலும் ஸ்கூதி ஏதாச்சும் பண்ணிட்டு போட்டா. இப்போ நான் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த இருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ இந்த மெயின் கோர் நெட்வொர்க் பாதி மேகட் ஆயிடுச்சு இல்லை, 1-2 மிச்சம் மீதி தான் இருக்குது எங்களே மாதிரி. இப்போ எங்கள்ட செட்டில் எல்லாத்தையுமே ஒன்றா செய்கிற 1-2 பேர் இருக்காங்க. ஆனால்
இப்போ நான் பண்ணுற ஒரு நீச் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் சில தமிழ் படங்கள் வாழை மாதிரி படமாக இல்லாத இவங்க கூப்பிட மாட்டாங்க. இவங்க கோட்டுக்கு வந்த எல்லா பண்ணாடையும் வாழைக்கு கூட வரல. இப்போ மெய்யழகனால ஒருத்தரும் வர மாட்டான். அதே மாதிரி இப்போ இந்த ஃபிட்ல ஆன் த ரூஃப் ப்ளே போய்கிட்டு இருக்குல்ல, அந்த பிளேக்கு நான் போனால இவங்க யாரும் வரமாட்டானுங்க. அப்போ நான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் போனேன்னு தெரிய வந்தால் இவங்களும் ஹேர்ட் ஆக மாட்டான். என்கிட்ட சொல்லாமல் ஏண்டா போன சொன்னால் வருவியா சொல்லிக்கலாம்ல அப்படின்னு எடு செருப்பா சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்போ எனக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எனக்குன்னு ஒரு நீச் விஷயம். இதுக்கு நான் போயிட்டு வருவேன். இதுக்கு போகிற யாராச்சும் கண்ணில் பட்டாங்கன்னா வாங்க ஒன்றா போவோம்னு போயிட்டு வருவேன். இல்லை அது கூடுதலாக இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சிங்கிள் லைஃபுக்குள்ளே தான் இந்த பிரச்சனை இருக்கும். என்னடா கண் இல்லை கல்யாணம் முடிச்சு நீங்கள் ஃபேமிலின்னு போனதுக்கப்புறம் இந்த அளவு தூரத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் செய்கிறதெல்லாம் சொல்லிட்டு செய்ய வேண்டிய அவசியத்துக்கு பெரிய அளவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பாயிண்ட்டை பிடிச்சாரு. அப்படியா எனக்கு தெரியல. ஏன்னா நீ என்னடா மிடில் ஃபிங்கர் கொடுக்கறது, வாழ்க்கையை கொடுத்துருவாங்க. அங்கே இப்போ அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸுக்குள்ள தான் எல்லாம் செய்ய போகிறாங்க. அதாவது அவங்களாம் சேர்ந்து செய்கிறதுக்கு இல்லை தவிர இன்னொன்று இருக்குது. நீங்கள் மேரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களே அவங்க ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ படத்துக்கு போகிறோங்கிற நேரத்தில் எனக்கு டைம் இருக்கிற நேரம் என் ஃபுல் டைம் இல்லைங்கிற நேரத்தில் நான் அந்த டைமுக்கு போவேன். இப்போ அதை வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்க மாட்டேன், நீ எனக்கு சொல்லாமல் போகணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அங்கே அவன் வந்து ஒரு கிறுக்கனா தான் இருப்பான். அவனுக்கு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது என்ன நீங்கள் இன்க்ளூட் பண்ணலையே, எனக்கு அறிவிக்கலையே அப்படின்ற விஷயம் வந்து யாருன்றதை பொறுத்து இருக்கு, என்ன செய்ய போறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. அடுத்த டைனமிக்ஸ் இருக்கு இந்த விஷயத்துல. ஸோ இந்த ஸ்பீட் கடைசியாக எங்கே போகும்? மொதல் சொன்ன அந்த கோட் தான் நல்லா இருந்துச்சு. ஹவு ஃபாஸ்ட் இஸ் டூ ஃபாஸ்ட். யா தட்ஸ் pretty much it. இப்போ 5Gக்கு அப்புறம் இன்னொன்று வரப்போகுது. ஏதாவது ஹைப்பர் லிங்கா ஹைப்பர் லூப்பா ஏதாவது பண்ணுவானுங்க. எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில். இட் வில் கெட் டு அ பாயிண்ட் வேர் இட் வில் பிரேக். ஸோ அது வாரத்துக்கு ரீசனும் வந்து நாங்கள் தானே முதலும் திருப்பி ரீகோட்டிங் தான். மனிதன் என்பவன் ஆக சிறந்த சல்லிப்பயல். அவன் ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து எதுக்கு பண்ண தொடங்கணுன்றதே மறந்து நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு போவோம். இந்த உங்களுக்கு இந்த பூசாரியும் பூனையும் கதை தெரியுமா உங்களுக்கு? பேசியிருக்கோம். தெரியும் பேசியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா ஃபேமஸ் கதை? இதில் பேசிருக்கீங்க. நாம எபிசோடில் பேசியிருக்கோம். ரைட்டு. நாங்கள் இந்த நம்பிக்கைகள் ரைட். இப்போ இந்த சிம்பிளாக சொல்லணும் இருந்தால் ஒரு பூசாரி வந்து கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்குள்ள அங்கே ஒரு பூனை வரும் ரெகுலராக. அப்போ டெய்லி வந்து இந்த தாம்பாள தட்டை குழப்புது எல்லாம் பார்த்துன்னு சொல்லி அவர் பூனையை எடுத்து கட்டி வச்சிருவார். கட்டி வச்சுட்டு பூஜை பண்ணுவார். அவர் இப்படி 5-6 வருஷம் பண்ணிட்டு செத்து போயிட்டார். செத்து போன புது பூசாரி வந்துட்டு பூஜை பண்ண ரெடி ஆகிட்டு பூனை எங்கே அப்படின்னா, ஏன் பூனை கேட்குறீங்க, பூனை கட்டிட்டு தான் பூஜை பண்ணணும். இதோட கண்டெக்ஸ்ட் வந்து நாங்கள் வேற விதமாக கொண்டு போனோம். அதை திருப்பி சொல்லி பிரச்சனையில மாட்டப்பட விரும்பல. பட் வடவு சைடு என்னன்னா இப்போ இந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கோல் எங்களுக்கு தேவை, இந்த கோலை நாங்கள் அடையணுமா இருந்தால் இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு போகல ஒரு கட்டத்தில் we get so good at doing this, கோலை மறந்துடுவோம். நாங்கள் மறந்துட்டு we keep on doing இன்னும் ஃபாஸ்ட். ப்ரைம் எக்ஸாம்பிள் வந்து திருப்பி அகைன் பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் லைஃப் ஆகிடுச்சு இன்டர்நெட் தான். ஏன்னா கடைசியாக வந்து மெட்டாமங்கீஸ்லேயும் விஜயவரதராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, ரீடிஃபைனிங் இன்டர்நெட் ஆஃப் சம்திங். ஏன்னா இன்டர்நெட் ஆரம்ப காலத்தில் தொடங்கினது வந்து இந்த பிளாக்ஸ் இருக்குல்ல, நீ எதை தேடுறியோ அதை மட்டும் தான் காட்டுறதுக்கு தானே இருந்துச்சு. பிளாக் வந்து நாம சப்ஸ்கிரைப் பண்ண, ஆமாம் நீங்கள் பண்ண எபிசோடில் பேசியிருப்பீங்க. யூடியூபுமே நான் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்ஸ் மட்டும்தான் காட்டின காலங்கள் இருந்துச்சு இல்லை. இப்போ மாறிடுச்சு சொல்லி இப்போ உன்னோட சர்ச் இன்ஜினே ஒரு இதாக மாறிடுச்சு. இன்டர்நெட்டுங்கிறது வந்து ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருந்த விஷயம் போயிடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் வேணும் அதை காட்டு அப்படின்ற காலம் போயிட்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க பாருங்க தம்பி அப்படின்னு காட்டுவோம். அந்த கொட்டு வைக்க போனால் சீடி கடல மல்லி மேதினா கலெக்ஷன் தீனா மல்லி அப்படிமா அப்படி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பழக்கி நான் தேடுறதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக காட்டாட்டி எனக்கு பிரச்சனை வருதுன்ற மாதிரி சோனுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னால் கூகுளோட டவுன்ஃபாலை மச்சான் என்னைக்காச்சும் ஒருத்தர் யாராவது ஸ்டடி பண்ணணும். என்னன்னு சொன்னால் இப்போ நான் கூகுள் சர்ச் பண்ணக்குள்ள ஒன்று இப்போ சொல்கிறேன், இப்போ என்ன சொல்கிறது, பேபி சாக்ஸ் சர்ச் பண்ணுறேன்னா பேபி சாக்ஸ் நீ பண்ணேன், பேபி சாக்ஸ் ரெடிட் தான் அடிப்பேன். ரெடிட்டில் தான் உண்மையான பதில் வரும். எக்ஸாக்ட்லி. இப்போ நான் அந்த ஃபோன் இப்போ எது டெக் இஷ்யூ எதுனாலுமே நான் ரெடிட்டுக்கு தான் போவேன். என்ன ஒப்பீனியன் ஏன்னா கூகுளில் வர முதல் 25 ரிசல்ட் தேவையில்லை நமக்கு. அண்ட் யூ ஃபீல் லைக் இட்ஸ் சம்வாட் அசோசியேட்டட் டு அ கார்ப்பரேட் பேக்கிங். ஒரு மனுஷன் ஒன்ன மாதிரி சக மனுஷன் கோயிங் த்ரூ அ சிமிலர் சிச்சுவேஷன் இல்லை அங்கே போட்டிருக்கிறதுன்றது உனக்கு கான்ஷியஸாக தெரியுது தானே. நம்ம போய் ரெடிட்டில் எவனாச்சும் ஒருத்தன் நம்மளை மாதிரி அடி வாங்கியிருப்பான். இதே டவுன்ஃபால் தான் இவென்ச்சுவலி ஓப்பன் ஏஐக்கும் வரும்லாம் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ ஏஐ வந்து 100% ஃபேக்ட் பேஸ்ட் அஸ் இன் லைக் இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ஏஐ வந்து எஜெண்டா பேஸ்டாக மாறிச்சுன்னு சொன்னா
அப்போ ஏஐ தர ஆன்சரும் வந்து இதாக அங்கே தான் விஷயம். இந்த ஏஐ வந்து மனுஷங்களை டேக் ஓவர் பண்ணிடும், டெர்மினேட்டர் நடக்கும் அப்படிங்கிற பயம் கிடையவே கிடையாது. என்ன சொன்னால் ஏஐ அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எவனாச்சும் ஒருத்தர் நான் ஸ்பான்சர் பண்ண உள்ள வரும், அதோட அது எஃபெக்டிவ்னஸ் போயிடும். ஸோ அகெயின் கோட்டிங் யுவர் கமெண்ட் அஸ் எண்டிங் நோட், ஹவு ஃபாஸ்ட் இஸ் டூ ஃபாஸ்ட் தெரியாது, வண்டி போய் முட்டி சாகிற நிலைமையில நமக்கு தெரிய வரும். லைக் யூனோ பேங்கிங் அ லாட் ஆன் ஜென் ஆல்ஃபா இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இந்த இது கடைசி பலிகடாவா ஜென்ஜி இருக்கட்டும்னு நினைக்கிறேன். அவங்க ட்ரையல் அண்ட் எரர் கினி பிக் மாதிரி ஜென் ஆல்ஃபா வந்து ஏன்னா ஆல்ரெடி இப்போ அந்த இதெல்லாம் வருது, என்ன சொல்கிறது, மினிமலிஸ்ட் ஃபோன் அதெல்லாம் இப்போ எப்போ வருது இல்லை. நான் இப்போ கிட்டடியில் கேள்விப்பட்டேன் ஜி, என்னென்னா ஃபோன் மாதிரியே ஒரு ஃபோன் விற்கிறாங்களாம், ஆனால் அது ஃபோன் இல்லை அப்படின்னா என்ன, உனக்கு ஃபோன் மாதிரி இருக்கிற ஃபீலிங் கொடுக்கறதுக்கு அது ஒரு ஃபோன், புரியலல்ல, சிகரெட் குடிக்கிற மாதிரி, இது அந்த நிக்கோட்டின் பேட்ச் மாதிரி. எக்ஸாக்ட்லி, உனக்கு கையில் ஃபோன் இருக்குன்ற ஃபீலிங்கை கொடுக்கறதுக்கு அந்த இந்த அழுத்தினா பார்பி சத்தம் போடும்ல, தேவிட அந்த பாட்டு கூட கேட்காது அதில், ஃபோன் மாதிரி இருக்கும் உனக்கு, அவ்வளோதான். ஆனால் அதில் ஒரு ஃபீச்சர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உனக்கு ஃபோனுன்ற ஒரு பிலாங்கிங் கொடுக்கறதுக்கு ஃபோன் இருக்கு. அங்கே வந்து நிப்பாட்டி இருக்காங்க இவங்க. இப்போ திருப்பி கற்கால இந்த மினிமலிஸ்ட் சொல்கிறோம் இல்லை கொலெக்ஷன், அந்த மினிமலிசமுமே கூட இதில் ஒரு விளைவு தான். இப்போ ஒரு விஷயம் வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் மெனக்கிட்டு ஆர்கிடெக்சர் பண்ணுறது, அதுக்கு எதுக்கு பண்ணிக்கிட்டு செவ்வகமாக பெருசாக ஒன்று வைங்க, வேலை முடிஞ்சது உள்ளே போயிட்டு வரலாம் இல்லைங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ நீங்கள் ஒரு பழைய டெலிஃபோன் பூத் யோசிச்சு பாருங்கள், முந்தைய எல்லாரோட டெலிஃபோன் பூத் இருக்கும். டெலிஃபோன் பூத் டசன்ட் ஹேவ் அ பர்பஸ் எனிமோர். ஆனால் நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கொடுவ பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பில்டிங் ஒரு கலரில் இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். தட் பிளேஸ் ஹேஸ் அ கேரக்டர். அப்படியே மெயின் ஸ்ட்ரீட் போனீங்கன்னு சொன்னால் தட் பிளேஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் சார்ம். அப்படியே நீங்கள் கொலம்போ 7லேருந்து கவர்மெண்ட் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மினிமலிஸ்ட் தனியாக பேசணும் நம்ம, அதுவுமே என்னன்னு சொன்னால் இதுல இன்னொரு வெர்ஷன் தான். என்ன சொன்னால் எதுக்கு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். இப்போ உங்களுக்கு உள்ளே போய் ஏசியை போட்டு வேலை செய்யணும், அதுக்கு தானே, அதுக்கு எதுக்கு பச்சை பையன் அடிச்சுக்கிட்டு சாம்பலாக அவசரமான வைக்க உள்ளே போகும், அதில் விளைவு தான். ஸோ என்னென்னு சொன்னால் லைக் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சீக்கிரம் பண்ணணுன்ற ஆர்வத்தில் பொறுமைன்றதை விட அந்த ப்ராசஸில் அனுபவிக்கிற அந்த சென்ஸே இல்லாமல் பெரிய அளவில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண பல பேர் அவங்கள பற்றின இன்டர்வியூஸ் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. what they enjoyed the most was the struggle. ஆனால் இப்போ தேவையே அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் நான் அகலக்கால் சுவிட்சை போட்டு அங்கே போகணும் தம்பி அப்படின்னு. ஸோ லெட்ஸ் நீ சொல்கிற மாதிரி ஜென் ஆல்ஃபா வந்து அதுக்கப்புறம் நம்ம அவர் ஊபர் மின்ச் வர்றாங்களான்னு பார்ப்போம். நாம் இருக்கிறோமா இல்லையான்னு தெரியலை, நடந்துட்டு போட்டோம். கழுத கிளை கெட்டு போனால் நமக்கு என்ன, நம்ம இருக்க மாட்டோம்ல, நாம இருக்க மாட்டோம். நன்றி. ஓகே, முடிச்சுப்போம். போய்